துத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கத்தர் கோடியை பெருகும்படி செய்வாராக. இன்றைய நாள் மகிழ்ச்சியின் நாள். கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம கத்தரை நம்முடைய மனம் குளிர வொர்ஷிப் பண்ணிட்டு இன்றைய செய்திக்கு நேராக நாம் போகலாமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை Thank you, Jesus. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. Thank you. ஷிகாதலபோ தேரே தேரே மோதினை அந்தனவ. Thank you ஆண்டவரே. எங்களோடு பேசும். உம் நாமத்தினை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு I have a dream. எனக்கு சொப்பனம் வரும், எனக்கும் சொப்பனம் உண்டு என்கிறது தாங்க இன்றைய செய்தியினுடைய டைட்டில். I have dreams. எனக்கு சொப்பனங்கள் வரும். நம்ம தலையை உங்கள் கையை வச்சு இப்படி மூடினீங்கன்னா பெரும் பகுதி உங்கள் கையை, உங்கள் தலையை மூட முடியாது. உங்கள் தலை பெருசு. இந்த பக்கம் வச்சிங்கன்னா ரெண்டு பக்கமாக இருக்குது. அந்த ரெண்டு பக்கம் உள்ள பிரெயினை சேர்த்து செரிப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். செரிப்ரம்னா தமிழில் பெருமூளை என்று அர்த்தம். நீங்கள் யோசிக்கிறது, நினைக்கிறது, செயல்கள் படுத்துவது எல்லாத்துக்கும் முக்கிய பங்காற்றுவது இந்த செரிப்ரம். காலையில் இப்போ தூங்கி கொண்டிருக்கிறீர்களே, அதை தூங்கி கொண்டிருப்பது நீங்கள் அல்ல, உங்களுடைய இந்த செரிப்ரம். இட் நீட்ஸ் ரெஸ்ட். இட் பிகம்ஸ் ஃபெட்டிக், இட் பிகம்ஸ் டயர்ட். சோர்ந்து போகிறோம், டயர்ட் ஆகிடும். பெருமூளை. பின்னாடி ஒரு மூளை இப்படி கையை வச்சு பிடிச்சிங்கன்னா உங்கள் கை உள்ளங்கை அளவுக்கு ஒன்று இருக்கிறது. அது செரிபெல்லம் என்று சொல்வார்கள். அது சிறு மூளை. அதோட வேலை வந்து கோஆர்டினேட் பண்ணுற வேலை. நீங்கள் எதெல்லாம் பார்த்தீங்களோ, எதெல்லாம் யோசிச்சிங்களோ அதை ஆழ் தியானத்துக்கு, ஆழ்நிலைக்கு, ஆழமான நிலைக்கு கொண்டு போகிறது அதனுடைய நிலை. காலையில் ஏதோ ஒரு காட்சி பார்த்தீங்க, நைட்டில் உங்களுக்கு கனவுல வரும். இந்த செரிப்ரம் தூங்க போயிடுச்சு, அறகுறையாக பின்னாடி மூளையில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதுதான் கனவுல வரும். வீட்டில் இருக்கிறவங்க உங்களை ஆஃபீஸில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், ஆஃபீஸில் இருக்கிறவங்க வீட்டில் வந்திருக்க மாதிரி தோணும். ஒரே குழப்பமாக இருக்கும். ஆமாம், கெட்ட கனவுகள், நல்ல கனவுகள் எல்லாம் வரும். இதுதான் ட்ரீம்ஸ், கனவுகள். எனக்கும் சொப்பனங்கள் வரும். ஐ ஹாவ் ட்ரீம்ஸ். எனக்கு சொப்பனங்கள் உண்டு என்கிற செய்தியில், என்ற தலைப்பில் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஏற்கனவே எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. இந்த சொப்பனங்கள் நடந்திருக்கிறதா? இந்த சொப்பனங்கள் தைரியத்தை கொடுத்துருக்கா? இந்த சொப்பனங்கள் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, சிலர் கலங்கி போய் எழுந்திருக்கோம், சிலர் திகைச்சு போய் எழுந்திருக்கிறோம், சொப்னத்தில் சிரிச்சுக்கிட்டே எழுந்திருக்கோம், மிரண்டு போய் எழுந்திரிச்சிருக்கோம், அரண்டு போய் எழுந்திரிச்சிருக்கோம். ஒரு அங்கிள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுனா ஏற்றுக்கொள்ளவே இல்லை, இன்னை வரைக்கும் ஏற்றுக்கொள்ள. அவர் சொன்னார், நான் ஒரு கனவு கண்டப்பா. சொல்லுங்க அங்கிள். நான் ஒரு ரூமில் இருக்கிறேன்,
செவுத்துலேருந்து பல கைகள் வந்து என்னை தூக்க பார்க்குது. செவுத்துக்குள்ளேருந்து, செவுர்லேருந்து எத்தனை கையை நான் அடிப்பேன், எல்லாம் என்னை தூக்க பார்க்குதுப்பா. துடிச்சு எழுந்துச்சிட்டேன். ஞாபகம் தான் வந்துச்சு, உனக்கு ஃபோன் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னா. நான் சொன்னேன், அங்கிள் செவுத்து உள்ளேருந்தே கைங்க வந்து உங்களை தூக்கின்னு போகுதுன்னா நான் எங்கேருந்து அங்கிள் காப்பாற்றுவேன் அப்படின்னேன். இல்லைப்பா நீ தான் ஜெபம் பண்ணுவிய. யார் கையில் அங்கிள் ஜெபம் பண்ணுவேன்? ஏசாமி கையில் பண்ணுவேன். நீங்களே பண்ணுங்களேன். ஆபத்தில் கனவு முடிஞ்ச பிறகு தான் என்னை கூப்பிடணுன்ற ஞாபகம் உங்களுக்கு வருது. கனவுல கூட இயேசுவை நீங்கள் கூப்பிடலாம், அவர் உங்களை காப்பாற்றுவார். நீங்களும் நான் இந்த உடம்புல வாழறோம் இல்லைங்களா, நம்ம நினைவுகளில் தான் வாழறோம். நினைவுகளில் தான் வாழறோம். உங்கள் நினைவு கட்டப்பட்டுருந்துச்சுன்னா நீங்கள் கட்டப்பட்டவர்கள். உங்கள் நினைவில் ஒரு ரூமில் அடைக்கப்பட்ட மாதிரி நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடைக்கப்பட்டவர்கள். உங்கள் நினைவில் இந்த பாவத்துக்கு நீங்கள் அடிமை நினச்சிங்கன்னா நீங்கள் அடிமை. நிஜத்தில் அடிமையாக இருக்க மாட்டீங்க. நினைவுகளில், நினைவுகள் ரொம்ப முக்கியம். இந்த நினைவுகளுக்கும் கனவுகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. உங்கள் நினைவு சரியாக இருந்தால் கனவுகள் சரியாய் இருக்கும். உங்கள் கனவுகள் என்ன, உங்கள் சொப்பனங்கள் என்ன? எனக்கும் சொப்பனங்கள் வரும். இந்த சரிபுரம், இந்த பெருமூளையை பற்றி லைட்டாக ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா, நீங்களாம் மூளை பார்த்துருப்பீங்க, மனிதன் பார்த்துருக்க மாட்டீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் படித்தவங்க இங்கே இல்லை. நீங்கள் மிருகத்தை பார்த்துருப்பீங்க, ஆடு கோழி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரைட்டா? அதில் கோழி எங்கே நெல் சாப்பிடணும்னு யோசிக்குதுன்றது கண்டுபிடிப்பீங்களா? கோழி நெல் சாப்பிடுமா, அந்த கலரில் உள்ள பிளாஸ்டிக்கை சாப்பிடுமா? தெரியாமல் குத்துனாலும் என்ன பண்ணோம்? துப்பிடும். அது எங்கே நாக்குக்குள்ளே வச்சு கண்டுபிடிச்சி என்ன பண்ணுது? முழுங்கமா துப்பிடுமா? உடனே துப்பிடும். அதோட மூளை எங்கேயோ ஆப்ரேட் ஆகுது, நமக்கு தெரியலங்க. சரி, நம்ம நினைவுகளுக்கு வருவோம். நம்ம நினைவுகளை எங்கே தோன்றுகிறது? பாஸ்டர் எனக்கு பசி வந்து இந்த இடத்துல தோணுது, பயம் வந்து இந்த இடத்துல தோணுது, சொல்ல முடியுமா? முடியாதுங்க. ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர் தான் மூளை. ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கஷ்டமான ஒரு படிப்பு தான் நியூராலஜி. ஆமேன். ஒரு மாம்பழத்தை வாங்கி தரையில் போட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டிங்கன்னா போட்ட இடம் என்ன ஆகும்? அந்த மாம்பழத்தை திரும்பி பழைய மாதிரி உங்களால் பெஸ்ட்டாக மாற்ற முடியுமா? முடியாதா? மாம்பழம் தாங்க கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணி பக்கத்து மாம்பழம் வாங்கிட்டு வந்து வெட்டி ஒன்றுமே பண்ண முடியாதா? மாம்பழத்தை பண்ண முடியாதுன்னா நம்ம மூளையும் பண்ண முடியாது. ஒரு நல்ல செய்தி இருக்கு, மாம்பழம் மரத்தில் இருந்தால் பண்ண முடியுமா? மரத்தில் இருக்கு, ஒரு பையன் பேட்டை வச்சு அடிச்சிட்டா மரத்திலே அழுகுது. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அந்த மாம்பழத்தை சரியாக்க முடியுமா? அதுவும் முடியாதா? அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நியூரோ சர்ஜனும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நம்ம பாட்டு டாக்டர் கையில் போய் படுத்துட்டு, சார் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணி விடு சார். ஆமேன். நினைவுகளை சரி பண்ணி விடுங்க சார். ஆமேன். இந்த இடத்துக்குள் போவதற்கு யாராலும் முடியாது, நீங்கள் அனுமதித்தால் ஒழிய. அந்த இடத்துக்குள்ளே சென்று நம்மை காப்பாற்ற அந்த கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஆழங்களில் நம்மை வந்து காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். எல்லாமே ஒளிப்பீடங்கள் தான். ஸ்கேனில், எந்த ஸ்கேன்லேயும் நம்முடைய நினைவுகள் நமக்கு தெரியவே இல்லை. ரெக்கார்டு எங்கே பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியவே இல்லை. உங்கள் கையில் ஒரு பென் டிரைவ் கொடுத்தன்னா நீங்கள் லேப்டாப்பில் போட்டு அதை ஓப்பன் பண்ணி, இல்லை அந்த பென் டிரைவ் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி எங்கெங்கே எது இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. உங்கள் மைண்டுன்ற லேப்டாப், உங்கள் மைண்டுன்ற பென் டிரைவை, உங்கள் மைண்டுன்ற ரெக்கார்டிங் டிவைஸை உங்களால் திறந்து பார்க்கவே முடியாது. நீங்கள் மட்டும் தான் திறந்து பார்ப்பீங்க, உயிர் உள்ள வரை மட்டுமே. உயிர் போன பிறகு எல்லாமே ஃபுல்லாக ஸ்பாயில்டு, எல்லாமே கரப்டட், ஃபுல்லி கரப்டட். த ஹோல் டேட்டா வில் கோ இன்டு கரப்ஷன். ஒரு சக்தியும் வரல. அவர் இறந்துட்டாரு, அவர்னா யோசித்து இருக்கிறாரு, டேட்டா எடுக்க முடியாது. இவ்வளோ நினைவுகளை பற்றி, மூளையை பற்றி எல்லாம் இங்கே தான் நினைவுகள், இங்கே தான் யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சொப்பனங்கள் எப்படி என்பது தான் இன்றைய தியானம். நீங்கள் எல்லாரும் கை தூக்குனீங்க. எனக்கு கனவு வந்திருக்கு, நல்ல கனவு வந்திருக்கு, கெட்ட கனவு வந்திருக்கு. நல்ல கனவு எத்தனை பேருக்கு வந்திருக்கு? கொஞ்சம் பேர். கெட்ட கனவு எத்தனை பேருக்கு வந்திருக்கு? நிறைய பேர். ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு மெசேஜுக்குள்ளே போகலாம். அப்பா என் கனவுக்குள்ளே வாப்பா, அப்பா என் கனவுக்குள்ளே வாங்க, என் நினைவுக்குள்ளே வாங்க, என் யோசனைக்குள்ளே வாங்க, என் தியான நிலைக்குள்ளே வாங்க, என் மனதின் ஆழங்களுக்குள்ளே வாங்க, எனக்கு சொப்பனங்கள் மூலமா வாங்க, என்னோடு பேசுங்க, என்னை நடத்துங்க, என்னை ஆளுகை செய்யுங்க, என்னோடு இடைப்படுங்க, என்னோடு பேசுங்க, என் தியான நிலைகளில் நீங்கள் வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
செம்மனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராங் டேட்டாவை டெலீட் பண்ணலாமா? இப்போ பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால கெட்ட டேட்டா, நான் பார்த்தது, யோசித்தது, நினச்சது, பொய் சொன்னது, ஏமாற்றினது, பாவம் செய்தது, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்த எல்லா கெட்ட ராங் டேட்டா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை மன்னிப்பு கேட்குறேன். ரத்தத்தினால அதை கழுவும், ரத்தத்தினால கழுவும், அந்த பாவத்தை கழுவும், அந்த தீய சிந்தனையை கழுவும், அந்த ஆபத்தான சிந்தனையை கழுவும், கோபத்தை கழுவும், பொறாமையை கழுவும், தீய சிந்தனையை கழுவும், இயேசுவின் நாமத்தினால கழுவும், உமக்கு பிரியமில்லாத பாவத்தை கழுவும், இயேசுவின் நாமத்தினால கழுவும். இப்போது அந்த கெட்ட டேட்டா எல்லாம் அழிவதாக, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால அழிவதாக. என்னை மன்னித்து விடும், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது வந்து ஜெனரல் பிரேயர். ஆனால் சிலது ஜென்ரலாக டெலீட் ஆகாது. ஃபைலை உள்ளே போய் எடுத்து இல்லை அதோட அட்டாச்மெண்ட்ஸு தம்பி சொல்கிறார் ஃபார்மேட் கொடுக்கணும். அந்த ஃபார்மேட் தான் தனி இண்டிவிஜுவல் செய்த பாவங்கள். சில நேரத்தில் கர்த்தர் நினைவுக்கு கொண்டு வருவார், இத்தனை வயசில் இதை பண்ணேன்னு. உடனே எடுத்து ஃபஸ்ட்டு வேலையாக டெலீட் பண்ணிடணும். எப்படி டெலீட் பண்ணோன்னா அது உங்களுக்கு ஞாபகத்துக்கே வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? நிறைய பாவங்கள் ஞாபகத்துக்கு வரும். நீ அன்றைக்கி அதை பண்ணியே. சில நேரம் அது சுவாரஸ்யமாக இருக்காமல் இருக்கும். நான்லாம் ஹீரோயா, நான் பண்ணியிருக்கேன் பாருன்னு தோணும். நோ, அது நம்ம நரகத்துக்கு தள்ளிவிடும். ஆமேன். சொப்பனங்கள் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரெயினை நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம பிரெயினை சுத்தமாக வச்சுக்க முக்கியமாக உதவுகிறது ஒன்று பேர் தான் ரத்தம். ஆமேன். அந்த ரத்தத்தில் தான் சுகர் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லி அனுப்பி விட்டுக்கிறாங்க சிலரை. அந்த ரத்தத்தில் ரத்தமே இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுக்கிறாங்க. அந்த ரத்தத்தில் வெள்ளை அணு இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்காங்க. கரெக்டாக? அந்த ரத்தத்தில் கிருமி இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்காங்க. நம்பலாமா நம்ம ரத்தத்தை? அதுக்கு தான் உதவி செய்ய இயேசுவின் ரத்தம் நமக்காக வருகிறது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமேன். அந்த மாம்பழம் கீழே விழுந்துட்டா அந்த மாம்பழத்தை சுத்தம் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்ல. அந்த மாம்பழத்தை நீங்கள் என்ன சர்ஜரி பண்ணாலும் அந்த மாம்பழம் சுத்தம் ஆகாது. ஏன்னா அந்த மாம்பழத்துக்கு வேண்டிய ரத்தம் சப்ளை, அதாவது பிளான்ட்ஸ் கொடுக்க வேண்டிய சப்ளை இல்லை. நம்ம பிரெயினுக்கு கிருபையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னால் முடிந்தவரை தன்னை சுத்திகரித்து கொள்ள என்ன பண்ணமோ நம்ம ரத்தம் ட்ரை தான் பண்ணோம். அதுக்கு உண்ட அறிவில் ட்ரை பண்ணோம். முதல்ல வீங்கும். எந்த இடம் அடிப்பட்டாலும் ஆகும்? வீங்குதா? பிரெயின் வீங்கினா வீக்கத்தை எங்கேயுமே அடக்குவீங்க? பிரெயின் தான் மூளையில் போட்டு மண்டை ஓட்டுக்குள்ளே அடைச்சிட்டார. வீங்கினா என்ன ஆகும்? சும்மா சொல்லுங்களேன். கை வீங்கினா ஒன்றும் பெருசு இல்லை, காற்று வெளியில் எவ்வளோ நாளும் வீங்கிட்டு போ. மூளை வீங்கினா என்ன பண்ணுவீங்க? பிரெயின் வீங்கினா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா டேமேஜ் தான் வரும், அதிக டேமேஜ் தான் வரும். அதனால தான் அந்த குறிப்பிட்ட போனையை கட் பண்ணி எடுத்துருவாங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்பாங்க அது ஆப்ரேட் பண்ணுறது. அது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. இன்றைக்கி என்னுடைய சப்ஜெக்ட் ஐ ஹாவ் ட்ரீம்ஸ். எனக்கு கனவுகள் வரும், சொப்பனங்கள் வரும். நம்முடைய ஓன் சொப்பனங்கள், ஓன் கனவுகள் எல்லாம் இருக்குது. இங்கே கர்த்தர் வந்து அந்த இடத்துக்கு வரணும்னா என்விரான்மெண்ட் க்ளீனாக இருக்கணும். இன்றைக்கி இது திருச்சபை சுத்தமாக இருக்குது, நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. சுத்தமாக இருக்கா இல்லையா? அசுத்தமாக இருக்குன்னா சொல்லுங்கள், எந்த இடம் அழுக்கோ நான் க்ளீன் பண்ணி தருகிறேன். கம்ஃபர்டபுளாக இருக்கா? சுத்தமாக இருக்கா? சேர்லாம் சுத்தமாக இருக்கா? இருக்குது. சுத்தமாக இல்லைன்னு வச்சுப்போம். 2-3 டாகி ரோட்டில் இருக்கிறது மேலே ஏறி வந்து எல்லாம் அசிங்கெல்லாம் பண்ணிட்டு போயிடுச்சின்னு வைங்க, உள்ளே நுழைய முடியுமா? முடியாது. சுத்தம் செய்தாக வேண்டும். டாகியோட மோசமானவன் தான் சாத்தான். அவன் நம்ம மூளைக்குள்ளே வந்து ஆப்ரேட் பண்ணி கெடுத்தான்னா உள்ள கர்த்தர் வர முடியுன்றீங்க? என்ன பண்ணோம்? க்ளீன் பண்ணோம். எது போட்டு க்ளீன் பண்ணுவீங்க? ஃபினாயில் போட்டு க்ளீன் பண்ணுவோமா? ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுவோமா? இயேசுவின் ரத்தம் போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ண வேண்டும். தென் யுவர் தாட்ஸ் வில் பி க்ளீன், தென் யுவர் ட்ரீம்ஸ் வில் பி க்ளீன், தென் யுவர் விஷன்ஸ் வில் பி க்ளீன். கர்த்தர் க்ளீனானதை மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை, தன்னுடைய சித்தத்தை உங்கள் மனதிலே சொப்பனமாக வெளிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். God wants to impart his thought into your life through vision. கனவு மூலிமா என் கூட பேசுங்க ஆண்டவரே நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்கள் கூட பேச வல்லவராக இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் கூட பேசியிருக்காருங்க. மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு, ஜீசஸோட கார்டியன், அவர் கேள்விப்படுறார் அவங்க மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறாங்கன்னு. அவர்களை ரகசியமாய் தள்ளிவிடலாம் என்று நினைக்கிறான். சொப்பனத்திலே தேவதூதன் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உனக்கு மனைவியை நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதேன். எங்கே தோன்றி சொல்கிறாரு? சொப்பனத்தில் தோன்றுனா நம்பணுமா? நம்புறாரு. வான சாஸ்திரிகள் திரும்பி ரிட்டர்ன் ஆகிறாங்க. சொப்பனத்தில் தோன்றி தேவதூதன் சொல்கிறான், இந்த வழியாக ஏரோதோட அரண்மனைக்கு போகாதே என்று சொல்லுகிறான்.
ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்குதா? பைபிளில் சொப்பனக்காரன் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் இருக்குது. அது யாருன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஓ சூப்பர். யோசேப்பு. யோசேப்பு கதை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிலனா நான் இப்போ சொல்லித்தரேன், நீங்கள் கவனமாக கேட்கலாம். இந்த யோசேப்பு என்பவன் யாக்கோபு என்கிற மனிதனுக்கு 11வது மகனில் 11, பிறப்பில் 12வது பிறப்பு. ஏன்னா இடையில ஒரு அக்கா இருக்குது. ஓகே, 11வது மகன். இந்த 11வது மகன் வாஸ் வில்லிங் டு லிசன் ஃப்ரம் காட். ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்க ரெடியாக இருக்கிறேன். அவன் காதில் கை வைங்க. ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். நிஜமாவா? அப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நிஜமாவா? சொல்லாதவங்களாம் திரும்பி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்க ரெடியாக இருக்கேன். ப்ராப்ளம் நமக்கு இதாங்க, கேட்டுக்கவே மாட்டோம். குறிப்பாக நல்லது கெட்டதை கேட்டு தெரிஞ்சுப்போம். என்னது இது, எப்படி இது, எப்படி உடைக்கலாம், எப்படி இடிக்கலாம், எப்படி படிக்கலான்னு கேட்டுக்க மாட்டோம். அவங்க பாட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா தூக்கம் வரும், அப்போ தான் நமக்கு கோபம் வரும், திருப்பி விட்டுருவோம், மாற்றி விட்டுருவோம். ஜோசப் வாஸ் எ மேன் ஹூ வாஸ் வில்லிங் டு லிசன். சொல்கிறத கேட்க ஆயத்தமாக இருந்தால் கர்த்தரும் பேச ஆயத்தமாக இருந்தார். இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பழிப்பதாக சொல்லுங்கள். கர்த்தர் சொல்லுவதை காதில் கை வச்சுங்க. கர்த்தர் சொல்லுவதை கேட்க நான் ஆயத்தமாய். புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் இயர்ஸ். கர்த்தர் சொல்லுவதை கேட்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என் கர்த்தரும் சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு இன்னைக்கு நைட்டு கனவுல கர்த்தர் தோன்றி பதில் கொடுக்க முடியும் அவரால். மகனை இந்த இடத்துக்கு வேலைக்கு போன்னு கர்த்தர் இந்த நைட்டு உங்கள் கையில் பேச முடியும். ஆமென். மனப்பூர்வமாய் கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய போதனைகளை போதிக்க போகிறார். போலாமா? யோசேப் பற்றி படிக்கலாமா? எத்தனை பேர் ரெடி? ஆர்வமாக இருக்கிறவங்க பைபிள் கையில் எடுத்துங்க. நிறைய பிள்ளைங்க உட்காந்துக்கிறாங்க, பைபிள் வச்சுருக்கீங்க. குட். சிலர் பைபிள் கொண்டு வரல, டிவி ஸ்க்ரீனில் பைபிள் போடுவாங்க பாருங்கள். பைபிள்லேருந்து ஸ்கிரிப்சர் போர்ஷன் படிக்க போகிறோம். ஆதியாகமம் 37:5-11 வரைக்கும் படிக்க கேட்போம். 5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். 6. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். 7. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டு இருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். 8. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளால் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 9. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். 11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். 11வது பிறந்த இந்த மகன் யோசேப்பு, கவனிங்க, சொப்பனம் காண்றான், கனவு காண்றான். என்ன காண்றான்? இந்த கனவுல எல்லாரும் அரிகள் அறுக்கிறார்கள். எல்லாம் அரிக்கட்டு. அவங்க வந்து கோதுமை, கோதுமை. அவங்க அண்ணனுங்க 10 பேர், 11 பேர். தம்பி வந்து 12. இவரோட சேர்த்து இவர் தனியாக வந்துட்டார்னா 11, பெஞ்சமினோட சேர்த்து 11 பேரும் அரிவாள் எடுத்துகிட்டு போய் அரிக்கட்டுகள் அருகி நல்லா கட்டி வச்சிருக்காங்க. இவரது அறுத்து வைக்கும்போது 11 கட்டம், இவரோட கட்டம் நின்றுக்கும் போது 11 கட்டம் நகர்ந்து வந்து இவர் கட்டுக்கு முன்னாடி தாழ பணியுது. இந்த சொப்பனத்தை அவங்க அண்ணனுங்க எப்படி எடுத்துப்பாங்க? இந்த கனவு காணும்போது அவனுக்கு வயசு 16. அந்த ரூபன் அண்ணனுக்கு வயசு 40. எப்படி எடுத்துப்பார்? டேய் இங்கே வா,
நீ வச்சுக்கிற அரிக்கட்டுக்கு என்னோட அரிக்கட்டு. அப்போனா என்ன, நான் உன் காலில் விழுங்குவேன்னு நினைக்கிறியா? கோவப்படுவாரா பட மாட்டாரா? சொல்லுங்கள், படுவார். பேரே வச்சுட்டாங்க சொப்பனம். தே ஹேட்டட் ஹிம். ஆனால் உண்மைங்க, இந்த யோசிப்பு இந்த கனவை புருடா விடலை, நிஜமாகவே கனவு கண்டுட்டான். இந்த கனவை கொடுத்தவர் கர்த்தர். உங்கள் லைஃப்பில் என்ன லிசன் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேற கனவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே போய் உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சானுக்கெலாம் சொல்லி பேனர் வச்சு கட் அவுட் வைங்க. அவங்க உண்மையில் வந்து வணங்குவாங்க. அப்படியா? they will kill you. இங்கிலீஷில் சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்க? they will தூக்கிடுவாங்க. உன் கனவுலேயே நான் தான் ராஜா இருக்கிற மாதிரி கனவு காணு. உன் கனவில் நீ என் காலில் ஊற மாதிரி கனவு காணும் தான் அவங்க சொல்லுவாங்க. நமக்கு அப்படி கனவு வராது. ஏன்னா அது நம்ம கனவு. நம்ம கனவில் ஆண்டவர் காப்பாற்றுற மாதிரி, நமக்கு ஒரு பைக் கொடுக்குற மாதிரி, நம்மளுக்கு ஒரு வீடு கொடுக்குற மாதிரி தான் கனவு கொடுப்பார். அது மற்றவர்கள் நற்செய்தியாக இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படுகிறீங்களோ உங்கள் கனவு பலிக்கும். ஆமேன். இல்லை எதிரி கொன்றுவா மகனே, கனவுக்கு பின்னாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அதை நினைவாய் மாற்ற உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அவசியம். கையை தூக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்கு வந்த நல்ல கனவெல்லாம் பலிக்க உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ப்பா, நீங்கள் எனக்கு வேணும். தங்கங்களை ஜெபம் பண்ணுங்கள். எத்தனை பேர் டாக்டராக ஆசைப்பட்டீங்களோ, எத்தனை பேர் கலெக்டராக ஆசைப்பட்டீங்களோ, எத்தனை பேர் வெற்றி பெற வேண்டும் ஆசைப்பட்டீங்களோ, அப்பா என் கனவு, ப்ரேயர் பண்ணுங்கள் பிள்ளைங்களா, என் கனவு என் வாழ்க்கையில் நன்மையாய் மாற உம்முடைய உதவி எனக்கு வேண்டும். உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஐ எம் வில்லிங் டு லிசன். நீ சொல்லுவதை கேட்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன் ப்ரே பண்ண மாட்டீங்க? கையை உயர்த்தி, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். என் கனவுகள், எனக்கு நன்மையாய் பலித்த கனவுகள் பலிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஃபஸ்ட்டு கனவுப்பா, அண்ணன் தம்பிக்கு அடிக்க வந்துட்டாங்க. அடுத்த கனவா பார்த்தா 11 நட்சத்திரம் இருக்கான், சூரியன் சந்திரன் இருக்கான், எல்லாம் இவர் காலில் வந்து விழுதான். தனை குனிந்து என்ன பண்ணுறாங்களா? ஆமேன். ஆமாம், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினதுன்றான். சூரியனும் வணங்குதான், இவனை சந்திரனும் வணங்குதான், 11 நட்சத்திரங்களும் வணங்குதான். இப்போ அம்மா அப்பாவையும் கூட சேர்த்துக்கிட்டான். அம்மா அப்பா ஏற்றுப்பாங்க, என் புள்ள தானே அப்படின்னு நினைக்கும் போது அப்பா இருந்தாலும் கண்டிக்கணும். டேய் இருடா, எல்லாரோட கடைக்குட்டி நீ, உனக்கு கீழே ஒருத்தங்கிறான பெஞ்சமின், அவன் மட்டும் தானே உன் காலில் விழ முடியும். பிளான் பிரகாரம் பார்த்தா, இல்லை ஜீனியாலஜி பிரகாரம் பார்த்தா, என்னடா லாஸ்ட்டில் அம்மா அப்பா கூட உன் காலில் விழுவாங்கன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு கடிஞ்சிக்கிட்டாராம். இது யாக்கோபு. எப்படி கடிஞ்சுன்னு பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுவும் இந்த பையன் ரொம்ப பிடிக்கும். எல்லா பசங்களையும் ஒரு கண்ணு, இவனை ஒரு கண்ணு. டேய் வாடா, கனவுல அங்கே சொல்லாத, நீ அப்பா கையில் சொல்லு, யார் காலில் விழுறான்னு சொல்லு, அப்படி தான் சொல்லியிருப்பார் போல. பட் பப்ளிக்காக கடிந்து கொண்டிருப்பார். அவன் ரைட். அப்பா அம்மா 11 பேர் என் காலில் விழுறாங்கன்னு கனவு கண்டான். எல்லாரும் பயங்கர டென்ஷன். ஒன்றை புரிஞ்சுக்கணும், இங்கே அம்மான்னு சொல்கிறது அவங்க மம்மி இல்லை, அவனை பெற்ற தாய் ராகேல் இறந்துட்டாங்க. பெரியமா தான் உயிராகுது, லேயால். அதுவும் டென்ஷனாக தான் ஆகுது. பசங்களை பார்த்து கஞ்சாட காடுது. அவன் கனவா, அவன் ஆளே இருக்கக்கூடாது, பார்த்துக்கோன்னு சொல்லிடுச்சு. கவனிங்க, அப்பா மாத்திரம் மனதில் வைத்து கொள்ளுகிறான். அந்த பாட்டு பாருங்க, படிமா அந்த வசனத்தை. 11 படிமா. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். மனசில் வச்சுக்கிட்டான். என் பையன் கனவு காண்றான். அவன் சொல்லுங்க பார்க்கலாம், என் மகன் கனவு காண். நிறைய பேர் சொல்ல மாட்டீங்களே, என் மகன் கனவு காண்றான். ஹல்லேலூயா. மனதில் உங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறத மனதில் வச்சுக்குங்க. ஆமென். நான் நிறைய பேரண்ட்ஸை ஊழியத்துக்கு கூப்பிடுவேன், அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஆனால் பசங்களை ஊழியத்துக்கு கூப்பிடுவேன், அந்த குழந்தைங்க வந்து நிற்கும் பாருங்கள், நான் மனதில் வச்சுன்னுக்கிறேன். ஏதோ கர்த்தருடைய அழைப்பு என் பிள்ளைகள் எல்லார் மேலேயும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். மனதில் வைத்துக்கொண்டு. பெரிய பையன் ஆண்டவர் கூட செட் ஆகிற மாதிரி தெரியல, ரூபன் 11வது பிள்ளை செல்வதை மனதில் வைத்து கொண்டான். ஏதோ he is listening to God. What is this prayer about this? He is listening to God. ஏதோ ஒன்று என் பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது, கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்கிறான். யாரு?
யாக்கோபு. எந்த பிள்ளையை பற்றி மனதில் வச்சுக்கிறாரு? 11வது பிள்ளை யோசேப்பை பற்றி. யோசேப்பை பற்றி யாக்கோபு மட்டும் மனதில் வச்சுக்கிட்டாரா? அதை விட ஒரு சூப்பர் ஸ்டோரி இருக்குதுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் வச்சிங்கன்னா, நம்ம ஜீசஸை 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யும்படி கொண்டு போகிறாங்க. நிறைய குழந்தைங்க அன்றைக்கி ஆலயத்துக்கு வருது. என்ன பார்க்குறீங்களா? பைபிள் லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் நம்ம பார்க்க வேண்டிய வசனம் வந்து 51ஆம் வசனம். என்ன பாருங்கள், மனதில் வச்சு கொள்றது தான் இப்போ சப்ஜெக்ட். ஸ்டார்ட் பண்ணது சொப்பனம். டாபிக் என்னது? எனக்கும் சொப்பனம் வரும். ஐ ஹேவ் ட்ரீம். இதில் பையனோட ட்ரீமை அப்பா மனசில் வச்சுக்கிட்டாரு. இப்போ இன்னொரு விஷயத்தை மனதில் வச்சுக்கிறத பற்றி சொல்லுவோம். யூதர்கள், இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் 8வது நாளே விருத்த சேதனம் செய்யும்படி ஆண்டோடைய ஆலயத்துக்கு கூட்டு போவாங்க. அப்போ ஜீசஸை மதர் மேரி தூக்கிட்டு ஆலயத்துக்கு போகிறாங்க. நிறைய குழந்தைங்க அங்கே வருது. அவங்கவுங்க அந்த ப்ரொசீஜரை பண்ணிட்டு சொந்தக்காரங்களாம் நின்று ஃபங்க்ஷன் நடத்திட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் போகிற நேரத்தில் இந்த குழந்தைக்கு ஃபங்க்ஷன் நடத்த கூட காசு இல்லை. ஒரு காளையை பலி செலுத்த, ஆடை பலி செலுத்த கூட காசு இல்லை. காட்டு புறா குஞ்சு 2 வாங்கிட்டு போகிறாங்க. அது எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு 2 பெரியவங்க நின்றுக்கிறாங்க. ஒருவர் சிமியோன், வேறு ஒருவங்க பானுவேலின் குமாரத்தி ஆகிய அன்னாள் என்று சொல்லுவாங்க. 2 பேரும் நின்றுக்கிட்டு இந்த குழந்தைய கையில் வாங்கி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கர்த்தரை துதித்து பாடிட்டு அந்த கர்த்தரை பார்த்து சொல்கிறாங்க, இந்த ரட்சணத்தை நான் பார்த்துட்டேன், இந்த ரட்சகரை நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் என் உயிர் போனாலும் பரவாயில்லன்றாங்க. இது எல்லாத்தையும் மதர் மேரி மனதில் வைத்து கொண்டாள். ஹல்லேலூயா. உங்கள் ஒருவருக்கும் ஆண்டவர் பிள்ளைகள் கொடுத்துருக்கார்ல, எல்லாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய எத்தனையோ காரியம் இருக்குது. வாட் இஸ் யுவர் மாஸ்டர் மைண்ட் டுடே? என் பையன் நாளைக்கு படித்து பெரியாளாக என்னை காரில் கூட்டு போவான். இல்லை மகனே, என் மகன் என்னவானாலும் என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வான் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் சொல்லுவதை கேட்பான். He will listen to my God என்பதை யாக்கோபு மனசில் வச்சுட்டார். அவங்க பையன் பேர் என்ன பேர்? யோசேப்பு. அப்பா, ஆண்டவர் உங்க கூட பேசுகிறாரா? மனசில் வச்சுப்போம். இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் பையன்களை ஆண்டவர் பேசுவார். கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்லலாமா? When you have dreams, உங்களுக்கு கனவுகள் என்று வரும்போது, சொப்பனங்கள் என்று வரும்போது, trials also will follow. பிரச்சனைகளும் உங்களை தேடி வரும். அந்த பிரச்சனைகள் உங்கள் கனவுகளை கொன்றுவிடும். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நியூ டெல்லியிலேருந்து ஒரு பாஸ்டர் எனக்கு வந்து ப்ரே பண்ணார். ப்ரே பண்ணும்போது சொன்னார், பி கேர்ஃபுல், the enemy will try to kill you, not the dreams. சாத்தான் உன்னை கொன்ற பாப்பான், உன் கனவை அவனால் கொல்ல முடியாது. ஆனால் யாரை கொன்றுவான்? உன்னை கொல்ல. enemy will try to kill you, he cannot kill the dream. அந்த கனவை கொல்ல முடியாது. அதனால் யாரை கொன்றுவான்? யாரை கொன்றுவான்? யாரை கொன்றுவான்? ஒரு ஊழியத்தை, ஒரு தரிசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருப்பாரு, அதை அவனால் தொட முடியாது. அது என்ன தேர்வு செய்கிறார் பாரு, என்ன தூக்கிடுவான். உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருப்பார். எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உங்களை ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கும். அது ஒரு தரிசனமா, அது ஒரு விஷயமா, அது ஒரு ஊழியமாக இருக்கும். அந்த பாதை அவனுக்கு தெரிஞ்ச பிறகு உங்களை போடாமல் தடுத்து ஓரம் கட்டி உட்கார வச்சிருவான். நீங்களும் அவன் சொல்கிறத கேட்டு இல்லாத காரணங்கள்லாம் சொல்லி உட்காந்துருப்பீங்க. ஒரு நாள் வரும், அந்த கனவு பலிக்காத போனதுக்கு காரணம் நான் என்னை அர்ப்பணிக்காமல் போனதோ என்கிற பயம் நமக்கு வந்துட விடக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கனவை சொன்னால் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 16 வயதில் 16 வயசு வரைக்கும் வெறும் சொப்பனக்காரன் தான். டெய்லி ஒரு கனவு கண்டு சொல்ல வேண்டியது, அண்ணனுங்க கையில் கெட்ட பேர் வாங்க வேண்டியது, அப்பா மனதில் வைத்து கொள்ள வேண்டியது. அதில் பிரதானமானது தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. 17ஆம் வயதிலே ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. 10 பேரும் 10 சகோதரர்கள் ஆடு மேய்க்க தன் தேசத்திலிருந்து வேறு ஒரு தேசத்துக்கு போகிறார்கள். போனவர்கள் அவருடைய சூழ்நிலை தெரியல, இந்த எங்கே போனாங்க அண்ணனுங்கன்னு தெரியாத ஒரு நிலை. அவங்க அங்கே போயிட்டாங்க. அப்பாவுக்கு வேறு ஆளே இல்லை. யோசேப்பை கூப்பிடுகிறார், என் மகனே சொல்லுங்கள் டாடி, அண்ணனுங்க ஆடு மேய்க்க போனவங்க அவங்களுடைய நிலை என்னன்னு தெரியல, உயிராக இருக்காங்களானே எனக்கு தெரியல. நீ ஞானி, நீ ஞானமுள்ள புள்ள, நீ காரிய சித்திக்காரன், வீட்டில் சொல்கிற வேலையெல்லாம் முடிக்கிறவன். நீ இந்த வீடு கட்டுனா சொல்லுங்கள், கட்டி முடிப்ப. கரெக்டா? வீட்டில் அக்கௌண்ட்ஸ் நீ தான் பார்க்குற, சொல்லுங்கள். துணி நீ தான் துவைக்கிற, குப்பையெல்லாம் யார் க்ளீன் பண்ணுறது? நீ தான் பண்ணுற. கார்டனிங் யார் பண்ணுறது? நீ தான் பண்ணுற. வெஜிடேஷன் யார் பண்ணுறது? நீ தான் பண்ணுற. சாப்பாடு யார் கரெக்டாக வடிக்கிறது?
நீ தான் பண்ணுற. தயிரை மோர் கலக்கிறது யாரு? நீ தான். பாலை காய்ச்சி தயிராக்கிறது யாரு? நீ தான் பண்ணுற. எல்லாவற்றையும் சரியாய் செய்கிற என் மகனே, இன்றைக்கு நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன். என் கனவுகளின் புத்திரனே, கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறேன் மகனே, என்னால் முடியாததை உனக்கு தருகிறேன். சொல்லுங்கிறாடி என்ன பண்ணோம்? அண்ணனுங்க எங்கே இருக்கானுங்கிறத பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லு. அவ்வளோதான். யோசேப்பு புறப்பட்டு போகிறான். யோசேப்பு பார்த்துட்டு வந்து சொல்லுவாரா? அண்ணன் கூட சேர்ந்து அப்படியே சினிமா எங்கன்னா பார்க்க போயிடுவாரா? ஆக்யூரேட்டு. அம்சம் தான். நடக்கிறது தான். போனது தான். செஞ்சது தான். மாற்றமே கிடையாது. கண்ணை மூடிக்கொண்டு தகப்பன் அனுப்புகிறான். என் மகன் ஸ்ட்ராங், என் மகன் பர்ஃபெக்ட்னு. அப்படி தான் கர்த்தர் நமக்கு ஊழியத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நம்ம நம்புகிறார். நம்ம உண்மையில் கர்த்தர் கூட கனெக்டடாக இருந்தோம்னா நம்மளா மாதிரி சாதிக்கிறவங்க இருக்க முடியாது. நம்ம அவர் கூட கனெக்டடாக இல்லைன்னா நம்மளா மாதிரி சொதப்புறவங்க இருக்க முடியாது. நம்மளை யாரும் திட்ட வேணாம். நம்ம மனசாட்சி நம்மளை பார்த்து சொல்லும், நீ எவ்வளோ பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளோ நாள் மறைப்ப. எங்கே மறைக்கிறோங்க? நம்ம தான் ரெக்கார்டிங் டிவைஸே. ரெக்கார்டிங்கை பென்ட்ரைவ்லேயே ஊரில் எங்கே மறைச்சி வைப்பீங்க? வி ஆர் த ரெக்கார்டிங் டிவைஸ். எதெல்லாம் பண்ணமோ, எதெல்லாம் மறைச்சோமோ, எவ்வளோ மறைப்போம்? மனிதர்கள் கையில் மறைக்கலாம், கர்த்தர் கையில் மறைக்க முடியாது. அவர் சொன்னார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்பா அனுப்புகிறாருங்க யோசேப்பை. அனுப்புனா நடக்குமா நடக்காதா? பர்ஃபெக்டாக போயிட்டான். கேட்டுக்கிட்டே போயிட்டான். நீங்கள் அந்த பேசேஜ் போய் வீட்டில் படித்து பாருங்கள். கேட்டுக்கிட்டே போயிட்டான். எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சி பார்த்துட்டு வந்திருப்பான். சாப்பாடு கொடுத்துருக்காரு. வீட்டில் செஞ்ச உச்சிதமான பலகாரங்களை இவன் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறான். குடு. சாப்பிட கொடுக்கறதுக்கு முன்னாடியே பொருள்களை வாங்கி கொண்டு அண்ணனுங்க அவனை அட்டாக் பண்ண போகிறாங்க. இவனை என்ன அட்டாக் பண்ணி எங்கே போட்டாலும் அவன் வீட்டுக்கு திரும்பி வந்து அப்பா கையில் நியூஸ் பரப்புவான். நியூஸ் சொல்லுவான், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவான். சொல்லனா சொல்ல மாட்டானா? அதனால் ஒரு திட்டம் வகுக்கிறாங்க. தூக்கி புதகுழியில் போடுறாங்க. இல்லை, எந்த மனுஷனும் புதகுழிக்கிட்ட வரமாட்டான். எந்த புதகுழியில் போட்டாங்கன்னு தெரியல, உள்ளே போட்டாங்க. மூத்த அண்ணன் ரூபன் இந்த தம்பியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசையில், என் தம்பி செத்து போவானா, எங்கேயாவது ஒரு அனாதையாவது உயிர் வாழட்டோன்னு அவனை தூக்கி வெளியே விடுகிறான். அதுக்குள்ளே இவனுங்க இஸ்மாயிலர்கள் கையில் விற்றுட்டாங்க. 20 வெள்ளி காசுக்கு. எவ்வளோ டைட் செக்யூரிட்டியாக விற்றுருப்பாங்க பாரு. இவன் தப்பிச்சு அப்பா கையில் போவே 11 பேர் இவனை அடிக்கிறாங்க. அடிச்சு கட்டி போட்டு விற்றுட்டாங்க. விற்றுட்ட பிறகு அவன் விடுவானா? நான் தூக்கி கூண்டில் போட்டிருப்பான். அன்றைக்கெல்லாம் மனிதர்களை மிருகங்களை போல விற்கிற ஒரு நிலை. கூண்டில் போட்டு இந்த அடிமையை விற்கிறார்கள். இஸ்மாயிலர் அவங்க வந்து அரேபியாவிலேருந்து ஈஜிப்டுக்கு ட்ரேட் பண்ண போகிறாங்க, வியாபாரம் பண்ண போகிறாங்க. இந்த அடிமையும் கட்டி இழுத்துன்னு போகிறாங்க. யோசேப்பு காணாமல் போயிட்டான். ஹி சிம்ப்ளி வேனிஷ்ட் இன் ஏர். காற்றுல காணாமல் போயிட்டான். வயசான அப்பா தடி ஊனிட்டு போன புள்ள வரும்னு வழி மேலே விழி வச்சு பார்த்துனுங்கிறாரு. அப்பா வரல. காணாமல் போன 11 பேர் 10 பேர் வந்து சேர்றானுங்க. ஒரு துணி வச்சுக்கிறானுங்க கையில். தெரிஞ்சிருச்சு, அப்பா இது தம்பி துணியாக பாரு. மார்பில் அடித்து கொண்டு அழுகிறான். ஐயோ, என் பிள்ளை என்ன மாதிரி கனவு கணிச்சு, என் பிள்ளை என்ன மாதிரி லைஃப்பில் மேலே வரும்னு என்கிட்ட எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணிச்சு, என் பையனை இழந்தேன் அழுகிறான். தகப்பனை விட்டு மகன் பிரிந்தான், மகனை விட்டு தகப்பன் பிரிந்தான், யாரையும் விட்டு கர்த்தர் பிரியவில்லை. அல்லேலூயா. தாவீது இதை தான் சொன்னான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். உயிர் போகும்போது கூட கர்த்தரை உங்களை விட்டு பிரிக்க முடியாது. உங்களோடு கூட அவர் இருப்பார். உங்கள் சொப்பனங்கள், உங்கள் கனவுகள் நிறைவேற உங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் சொல்வதை நீங்கள் கேட்டால் போதும். இஃப் யூ எவர் வாண்ட் டு லிசன் டு ஹிம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார்? he has to face betrayal. அண்ணன் முதல் முறை கோலகாரனா மாற பார்க்குறான். என்ன மாற பார்க்குறான்? அண்ணா சிமியோன் அண்ணா, லேவி அண்ணா, மனாசே அண்ணா சொல்லியிருப்பானா? அண்ணா ரூபன் அண்ணா கத்திருப்பான். போடா. அவங்களுக்கு எண்ணம் போனவன் என்ன ஆகிடுவான்? செத்துருவான். they want to kill him. they cannot kill his dream. இந்த கனவு காணுவேன் உன்னை அடிப்பேன், இந்த கனவு உன்னை காணுவேன். கனவு அந்த இடத்துல அடிக்கல, அவனே காலி பண்ணுவான். அதான் அடிக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ முன்னேற போறியா, நீ இருந்தால் தானடா முன்னேறுவ அப்படி சொல்லுவாங்க. என்னது? நீ இருந்தால் தானே முன்னேறுவ, நீ தான் இருக்க மாட்டிய. சாத்தா நீங்கள் நம்மளை பார்த்து சொல்லலாம், நீ இருந்தால் தானே முன்னேறுவ. நீங்கள் சொல்லணும், நானும் இருப்பேன், என் கனவு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆண்டவர் என் வாழ்க்கையில் தலையிட போகிறார். அவர் சொல்கிறத நான் கேட்க போகிறேன். ஹல்லேலூயா. எதை ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க?
என் காது இனி ஷார்ப்பாக போகுது. சொல்லுங்க, என்னுடைய காதுகள் இனி கூர்மையானவைகளை மாறப்போகிறது. என் கர்த்தர் சொல்லுவதை கேட்க போகிறேன். ஏன் பேச மாட்டீங்க திருச்சபையே? என் கர்த்தர் சொல்லுவதை. நிறைய பிள்ளைங்க சொல்ல மாட்டீங்க. வாலிப பிள்ளைங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுவதை நான் இன்றையிலிருந்து கேட்க போகிறேன். How are you going to overcome this betrayal? ஏமாற்றுதலிருந்து எப்படி தப்பித்து வர போகிறீர்கள்? He was sold out for 20 pieces of silver. 20 வெள்ளி காசுகளுக்கு விற்கப்படுகிறான். பொதுவெளியில் போடும் போதும் கர்த்தர் அவங்க கூட இருந்தார்ப்பா. 20 காசுக்கு விற்கும் போதும் கர்த்தர் அவங்க கூட இருந்தார்ப்பா. கொண்டு போய் மொழி தெரியாத இடத்துல, இவங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள், இவங்க லாங்குவேஜ் வந்து ஹீப்ரு. அவங்க தாத்தா ஆபிரகாம் தாத்தா மெசபொத்தோமியாவில் இருந்தார்ல, அவர் கல்தைய மொழி பேசினார். ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு கூட்டு வந்து புது லாங்குவேஜ் கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் தாத்தாவும் சாராலாச்சியும் ஹீப்ருன்ற ஒரு லாங்குவேஜ் பேசுது. அப்போ பிள்ளைங்க என்ன மொழி பேசுவாங்க? யோசேப்புக்கு என்ன மொழி தெரியும்? ஹீப்ரு. ஈஜிப்டில் எகிப்திய மொழி. இஸ்மவேலர்கள் அரேபிய மொழி பேசுகிறாங்க. குழம்புறான் குழந்தை, 17 வயசு பிள்ளை. அவன் அடிச்சானுங்க, ட்ரெஸ் எல்லாம் உரிச்சானுங்க. இவன் எவ்வளோ வேலைக்கு போவான்னு பார்த்தாங்க. கொண்டு போய் எகிப்திலே விற்கிறார்கள். 17 வயசு துவங்கிருச்சு. 17th பர்த்டே முடிஞ்சு 18th பர்த்டே அடிமையாக இருக்கிறான். கைகள் கட்டப்பட்ட நிலையில், விலங்கிடப்பட்ட நிலைமையில் அடிமையாய், கண் காணாத தேசத்தில், தொலைதூர தேசத்தில், எகிப்தில் அடிமையாக இருக்கிறான். ஒரு பெரிய பாலிட்டிஷியன் வீட்டில் விற்றுட்டாங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-6 படித்தீங்கன்னா அவர் பேர் போத்திப்பார். போத்திப்பார் என்று சொல்லுகிற ஒருவனுடைய வீட்டுக்கு விற்கப்படுகிறான். ஆதிகாமம் 39 1-6 வரைக்கும் படிக்க கேட்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திப்பார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலர்களிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரியஸ்தி உள்ளவனாக இருந்தான். அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு விழுந்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாகவும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். போதும், 5th வரைக்கும் படிச்சிட்டீங்க. ஆமென். போத்திபார் வீட்டில் விற்கப்பட்ட போதும் கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? இப்போ ஆசீர்வாதம் போத்திபார் வீட்டுக்கு போகிறது. போத்திபார் ஒன்றை கண்டுபிடித்து விட்டார். கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார்னு போத்திபார் சொல்றார். 3வது வசனம், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் படிக்கலாமா? அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கர்த்தர் கொடுத்த சில ஆசீர்வாதங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். 1 100 ஆகும், 60 ஆகும், 30 ஆகும். ஒரு விதை போட்டால் எத்தனை ஆகிடும்? மினிமமே 30, 100 ஆகுது. வருகையிலும் போகையிலும் கைட்டு செய்ய வேலைகளெல்லாம். இந்த பிஸ்னஸ் மேன் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் யோசேப்பு தான் எம்டி, சேர்மேன் அவர், இவர் தான் எம்டி. எம்டி போகிறடெல்லாம் என்ன ஆகுது? சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். ஓனர் கண்டுபிடிச்சிட்டார். அவங்க வீட்டு சாமிங்களை இவன் கும்புறதில்லை, இவங்க வீட்டு கோயிலுக்கு அவன் போகிறதில்ல, அவங்களோட பூஜை அறைக்கு அவன் போகிறதில்ல. அவன் தனியாக ஒரு ப்ரேயர் ரூம் வச்சுக்கிறான். அவன் அங்கே போய் ப்ரே பண்ணுறான். கண்டுபிடிச்சிட்டான். கர்த்தர் என்று சொல்லுகிற ஆண்டவர் இவனோடு இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டான். ஹல்லேலூயா. நம் கனவுகள் நிறைவேறுவதற்கு முன்பதாக பிறருடைய கனவுகளை நிறைவேற்றி தருகிறவர் தான் நம் தேவன். ஆபிரகாம் அழைக்கும் போது சொன்னார், ஆபிரகாமே உன் மூலமாக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. உன் மூலமாக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம், சொந்த வீடு கூட இல்லை, நாடோடி. ஆபிரகாம் ஒரு நாடோடி. தாத்தா 180 வயதுக்கிட்ட வாழ்ந்துருக்கிறாரு. 180 வயதும் ஒரு லேண்டு வாங்கி செட்டில் ஆகலை. அவங்க மனைவி இறந்துட்டாங்கன்னா மக்பில்லான்னு ஒரு இடத்த வாங்கி ஆட்சியை அடக்கம் பண்ணுறாரு. அவ்வளோதான் அவருக்கு. மற்றபடி நாடோடி தான். உன் மூலமாக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் என்பது நம் தலைமுறை மாத்திரமல்ல, 1000 தலைமுறைக்கு வருவது.
எனக்கும் சொப்பனம் வரும். ஐ ஹாவ் அ ட்ரீம். இன்றைக்கி இவனுடைய சொப்பனத்தை சாத்தான் அழிக்க பார்க்கிறான். ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனை காப்பாற்றி கூட்டி கொண்டு போகிறார். 18வது வயதிலே இங்கே வந்து சேர்கிறான் போத்திபார் வீட்டில். 18லேருந்து 28 வயசு வரைக்கும் போத்திபார் வீட்டில் வாழ்கிறான். He was excellent. He was smart. He was amazing. Perfect. Physically fit. Amazing. நல்ல அறிவு, நல்ல ஞானம், நல்ல லாங்குவேஜ். வண்டர்ஃபுல். எந்த அளவுக்கு வண்டர்ஃபுல்னா, எகிப்தினுடைய கலாச்சாரத்தின்படி துரோகத்தை கூட செய்ய போத்திபாருடைய மனைவி முற்பட்டா. நம்ம வீட்டுக்காரனை ஓரங்கட்டி யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்? யங்கா இருக்கான், இந்த யங் எனக்கு வேணும், என்னுடைய முதுமையில் கூட இவன் யங்கா இருப்பான், எனக்கு வேண்டும் என்று பண்ணான். பைபிள் கலாச்சார பிரகாரம் பிறனுடைய மனைவியை இச்சிக்க கூட கூடாது. ஆண்டவர் அடிச்சு போட்டுருவார். இவன் யோசிப்பு. அது எகிப்து. எகிப்தோட ரூல் என்னான்னு நமக்கு தெரில. பண்ணிக்கலாம்னு ரூல் இருந்துச்சான்னு நமக்கு தெரியாது. எகிப்தை பற்றி அந்த காலத்து பார்வோன் மன்னர்கள் வாழ்ந்த காலத்து எகிப்து வந்து ரொம்ப கொடுமையான எகிப்து. அரச குடும்பத்தில் அண்ணன் தங்கச்சியே கல்யாணம் பண்ணிப்பாங்களாம், அரவணை விட்டு போகக்கூடாது என்பதற்காக. நிறைய கொடுமையான பாவமான சம்பவங்கள்லாம் எகிப்தில் உண்டு. மந்திரத்தில் மாங்காய் காய்க்கும்னு சொல்லுவாங்க, அது எகிப்தில் காய்க்கும். ஏன்னா கோலில் என்னத்தை உருவாக்குனானுங்க? பாம்பு உருவாக்குனாங்க. பயங்கரமான மந்திரவாதிகள், மாந்திரிகம் தாந்திரிகம் நிறைந்த ஊர், பாவம் நிறைந்த ஊர். போத்திபாருடைய மனைவி யோசேப் மேலே ஆசைப்படுறா. யோசேப் இதுக்கு ஒத்துக்க போகிறதில்ல. எத்தனை வருஷம் போராட போகிறான்? 10 வருஷம் போராட போகிறான். 10 இயர்ஸாக தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள போகிறான். ஆமேன். உங்கள் கனவுல கர்த்தர் வந்தார்னா உங்களை நீங்கள் பரிசுத்தமாக பார்த்துக்கலாம். கர்த்தர் வரலனா சாத்தான் நம்மளை அழிச்சிடுவான். யூ நீட் டு ஹேவ் காட் ஈவன் இன் யுவர் ட்ரீம்ஸ். உங்கள் சொப்பனத்தில் கர்த்தர் இருக்க வேண்டும். நான் தான் சொன்னேன், ஒரு தவறான நினைவு வரும்போது உடனே நீங்கள் அதை டெலீட் பண்ணணும். சொல்லணும், இயேசு ரத்தத்தினால கழுவும். இது நடக்கவே நடக்காது. நான் நினச்ச கெட்ட கனவு நடக்காது. இந்த பாவ சிந்தனை நடக்காது. நித்தியமாக நடக்காது. என்னை காப்பாற்ற இயேசுவின் ரத்தம் இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர, நம் நினைவுகள் வேறு கனவுகளோடு, தீய கனவுகளோடு, தீய நினைவுகளோடு வாழவே கூடாது. திருச்சபையை we should have a dream which would please God. என் ஆண்டவருக்கு பிரியமான கனவுகள் மட்டும்தான் எனக்கு இருக்கும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு தான் மைண்டை ஹெல்த்தியாக யோசிப்பு வச்சுருந்துருக்காரு பாருங்க. ஏன்னா இந்த 11 வருஷத்தில் என்னைக்குன்னா ஒரு நாள் விழுந்திருப்பாரு. அது ஈஜிப்சியன் கலாச்சாரமாச்சே. நீ ஒரு இஸ்ரவேலன்டா, நீ ஒரு எபிரேயன்டா, உங்கள் அப்பா தாத்தா மொத்தமாக 50 பேர் கூட இல்லை, எங்கள் நாடு பாரா எவ்வளோ பிரம்மாண்டமான நாடு, நான் சொல்கிறதா கேள்றான் தான் போத்திபாருடைய மனைவி சொல்லியிருப்பா. நோ, ஐ ஹேவ் அ ட்ரீம், ஐ ஹேவ் அ காட், ஐ ஹேவ் மை காட் இன் மை ட்ரீம். தலையில் கை வைங்க. என்னுடைய கனவுகள் பலிக்க என் கர்த்தர் என்னை பரிசுத்த பாதையில் நடத்துவார். சொல்லுங்கள், என் கனவுகள் பலிக்க என் கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். சொல்லுங்கள், என் கனவுகள் பலிக்க என் கர்த்தர் என்னை நேர்மையான பாதையில் நடத்துவார். ஆமென். இயேசு நாமத்தில் இது பலிப்பதாக. Again the problem starts. The enemy cannot kill the dream, but the enemy can kill the dreamer. ரைட்டா? அந்த லேடி நின்று பார்த்தா இவனோட ரெசிஸ்டன்ஸ் தாங்க முடியல. இப்போ அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஃபால்ஸ் அக்யூசியேஷன் கொடுத்தாங்க. வீட்டுக்காரை கூப்பிட்டாங்க, ஒரு பிளான் போட்டாங்க. அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தாங்க, விட்டுட்டு ஓட்டான், பிடிச்சிட்டாங்க. இவன் தப்பு பண்ண வந்தான். ஃபால்ஸ் அக்யூசியேஷன். ஆனால் போத்திபாருக்கு தெரியும், இவன் நல்லவன், பண்ணி இருக்கவே மாட்டான். சிம்பிள் தண்டனை கிடைக்குது. அவன் ஜெயிலுக்கு போகிறான், தூக்கி ப்ரிசனில் போடுறாங்க, சிறைச்சாலைக்கு போகிறான். 28வது வயதில் சிறைச்சாலை. 28th இயர். எத்தனை வயசுலங்க? 20. யாருக்காவது 28 வயசு உள்ளவங்க இருக்கீங்களா? கை தூக்காதீங்க, மனசில் வச்சுங்க. ஒருத்தர் கூட இல்லையா? ரைட். 28வது வயதில் சிறைச்சாலைக்கு போகிறான். ஃபால்ஸ் அக்யூசியேஷன். குழியில் போனதும் ஃபால்ஸ் தான், விற்கப்பட்டதும் ஃபால்ஸ் தான், போத்திபார் வீட்லேயும் ஃபால்ஸ் தான், ஜெயிலில் இருக்கிறதும் ஃபால்ஸ் தான். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பது தான் நல்ல செய்தி. உங்களுக்கு யார் வேணும்? போத்திபார் வீட்டில் செட்டில் ஆகிடலாமா? 20 காசுக்கு விற்றாங்களாங்க, செட்டில் ஆகிடலாமா? அண்ணன் தம்பிங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ரூபன், சிமியோன், தான், காத், எப்ராஹிம், மனாசே, இவங்க எப்ராஹிம் மனாசே இல்லை, அவங்க வேறு, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு செட்டில் ஆகிடலாமா? இல்லை கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்காக நிற்கலாமா? கை தூக்கி நான் நிற்பன்றவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். மாற்றிக்காதீங்க. இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. மரணமே வந்தாலும், ஆமாம்,
என் நிமித்தம் நீ எதை எழுந்தாலும் திருப்பி தருகிறேன், உன் ஜீவனை கூட திருப்பி தரேன்னு சொல்லும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு எதுக்கு நம்ம கர்த்தரை விட்டுட்டு போகணும்? நம்ம பரிசுத்தமான சந்ததி ஆயிற்று. இயேசு தன்னுடைய ரகசிய வருகையில் தன் மனவாட்டியை கூட்டி கொண்டு போக வராரு. தான் இஷ்டத்துக்கு ஆடுற ஒரு பெண்ணை, தான் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு ஆண்டவரையும் பார்த்துப்பேன்னு சொல்லுகிற ஒருவளை கூட்டி கொண்டு போக வரவில்லை. அவருக்காக வாழ்கிற தன் திருச்சபையாக மனவாட்டியை தானே கூட்டி கொண்டு போக அழைக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். What is our excuse today? What is our plan today? What are our ideas today? Are we coming to God to get only blessing? சாமி உன் கோயிலுக்கு வரேன், என்னை நல்லா கவனி, அதுக்கு வரமா? இல்லை, ஆண்டவரே உன் ஆலயத்துக்கு வரேன், ஏன்னா நான் உன்னோட மனவாட்டி, நீ எனக்கு எதுவுமே செய்யலைனா கூட நீ ஒரு நாள் வருவாய், என்னோடு வாழ்வாய் என்பதற்காக என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்தவன் தான் இந்த யோசேப்பு. இன்றைக்கி நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறான். ஃபால்ஸ் அக்யூசேஷன், இம்ப்ரிசன்மெண்ட். He was put in jail. He was put in dungeon. இது ஈஜிப்டுங்க, சூப்பர் பவர், எல்லாமே சிஸ்டமடைஸ்ட். அடிமைனா அடிமை ட்ரீட்மெண்ட், ஜெயில் கைதினா கைதி ட்ரீட்மெண்ட், மரணம்னா மரணம், அடினா அடி, திட்டம்னா திட்டம், ஸ்ட்ரிக்ட்டு. இவன் நாடோடி குடும்பத்திலிருந்து பிறந்தவன், மறந்துடாதீங்க, அவன் நாடோடி குடும்பத்தில் பிறந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் உண்டு. He was in jail. 39ஆம் அதிகாரம் 7-23 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, இப்போ படிக்க டைமில், he was imprisoned. But he also did not die. The dreams also did not die. கனவும் அழியல, அவனும் அழியல. ஆமென். உங்களை எத்தனை பேரை பார்த்து சாத்தான் சொல்கிறான், உன்னை அடுத்த வருஷம் என்னத்துக்கு தூக்குறேன், உன்னை நாளைக்கு தூக்குறேன், உன்னை நடு ரோட்டில் நிற்க வைக்கிறேன், உன்னை அவமானப்பட வைக்கிறேன், உன்னை கேவலப்பட வைக்கிறேன், உன்னை ரோடு சிரிக்க வைக்கிறேன்னு எத்தனை பேரை பார்த்து சொல்கிறான். இப்போ கூட ஒன்றும் இல்லை, விட்டுட்டு அப்படியே கர்த்தர் கையில் கை தூக்குங்க. உங்கள் கனவுகளோடு கூட உங்களை காப்பாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். He is ready. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம் பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை ரட்சிக்க கர்த்தர் வல்லவராகிறார். கையை தூக்கி ஆண்டவர்களை சரண்டர் ஆகலாம். ஆண்டவரே, நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிருப்பா, என் கனவு பலிக்காமல் போச்சுப்பா, நான் நினச்சது நடக்காமல் போச்சுப்பா, அப்பா நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுப்பா, அவமானப்பட்டு நிற்கிறேன்ப்பா, என்னை காப்பாற்றுங்கப்பா. ஒரு ப்ரேயர் பண்ணுங்களேன். நீங்கள் வாயை திறந்து ப்ரே பண்ணுங்களேன். சும்மா கை தூக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ பண்ணுங்கள். சாமி என்னை காப்பாற்று, என்னை கடங்காரனா விட்டுறாத. இன்னைக்கு ஏன் நான் அந்த கடங்காரன்கிற வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், 99% மக்கள் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வேண்டும் என்று இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது. எல்லாரும் கடனை நம்பி தான் ஆபரேட் பண்றாங்க. தன் பணத்தை நம்பாதபடி அடுத்தவருடைய பணத்தை நம்பி தான் வேலை செய்யறாங்களாம். காலையில் கிளம்புறதே, அவங்க புறப்பட்டு போறதே அடுத்தவன் பணம் எப்படி வரணும்னு, அப்படி ஒரு ராங் லாஜிக் சிஸ்டம்ல, ராங் லாஜிக்கல் திங்கிங்ல உலகம் போகிற நேரத்தில், கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்று நீங்கள் கரங்களை தூக்குவீர்கள் என்றால் கர்த்தர் பரலோக ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார். என் மகனே, உன் கையில் வருகிற ஒரு ரூபாயும் ஆசீர்வாதமாய் தான் இருக்க வேண்டுமே தவிர சாபமான பணங்கள் நம் கையில் வரக்கூடாது. பிறருடைய பொருள்கள் நம் கையில் வரக்கூடாது. பிறருடைய கோல்டு நம்ம கையில் வரக்கூடாது. பிறருடைய சில்வர் நம்ம கையில் வரக்கூடாது. பிறருடைய வேலை நம்மளது இல்லை, பிறருடைய எந்த பொருளும் நம்மளது இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும். கைகளை தூக்கி உயர்த்தி ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். I will strengthen you and I will help you. இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெபங்கள் பலிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, உங்கள் ஹஸ்பண்டோட வருமானம் என்ன, நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க? உங்கள் வருமானம் என்ன, நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க? ஏன் நம்ம கடனில் மாற்றோம்? ஏன் நம்ம யார் கையிலையோ குறை மாற்றோம்? ஏன் யாரோ நம்மளை திட்டாலும் போகிறோம்? நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு சாத்தானோட சாபமான பணத்தில் ப்ளே பண்ணுறோம். சாத்தானோட சாபமான பணத்தில் ப்ளே பண்ணோம்னா நித்திய தீமை வரும். கர்த்தர் கூட இருந்தால் லைட்டாக ஒரு அவமானம் வரும், திருப்பி தூக்கி எடுப்பார். அதுதான் யோசேப்போட வாழ்க்கையில் நடக்குது. அதுக்காக ப்ரே பண்ணலாமா? இப்போ கை தூக்குங்க. நான் என் நிலை அறிந்து வாழ வேண்டவரே, பிறரோட வச்சு நான் என்னது கணக்கு போட மாட்டேன். என் நிலை அறிந்து வாழ நான் நீங்கள் கொடுக்குற காசுக்கு சரண்டர் ஆகும், உங்கள் வழியிலே சரண்டர் ஆகும். என் நிலை அறிந்து என் நிலை அறிஞ்சு என்னது இல்லாதது என்னது இல்லை. என் வருமானமும் அதுக்கேற்ற மாதிரி வாழ்வேன். என் புருஷனுடைய வருமானம் என்னமோ அதிலே தான் வாழ்வேன். என் குடும்பத்தின் நிலை என்னமோ அதுதான் வாழ்வேன் என்பீர்கள் என்றால் இயேசு உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். உங்க ட்ரீம்ஸ் நிறைவேறும். கடன் வாங்கி நம்ம ட்ரீம்ஸ் நிறைவேறாது மகனே. ஏமாற்றதான வழியில் நம் ட்ரீம்ஸ் நிறைவேறாது. போத்திபாரோட பணத்தை வைத்து யோசேப்பின் கனவு நிறைவேறாது. போத்திபாருடைய மனைவி கொடுக்கிற சப்போர்ட்ல யோசேப்புடைய கனவு நிறைவேறாது. யோசேப்புடைய கனவு நிறைவேற்ற கர்த்தர் இருக்கிறார். உங்கள் கனவை நிறைவேற்ற உலகம் வராது, கர்த்தர் தான் வர வேண்டும்.
இன்னைக்கு பிரகடனப்படுத்துங்க, கர்த்தர் என் கனவை நிறைவேற்றுவார். சொல்லுங்க, கர்த்தர் என் சொப்பனங்களை நிறைவேற்றுவார். God will fulfill my dreams. என் கனவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். என்னை கர்த்தர் உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் இவைகள் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஃபால்ஸ் அக்யூசேஷன், ஏமாற்றம், ஜெயிலில் அடைக்கப்படுகிறான். ஆமென். The enemy could not kill him. The enemy could not kill his dream. சாத்தானால அவன் கனவையும் கொல்ல முடியல, அவனையும் கொல்ல முடியல. யோசேப்பை கொல்ல நினைத்தவர்களுடைய டீம் பட்டியல் எடுங்க பார்க்கலாம். முதல்ல 10 அண்ணனுங்க, அடுத்தது இஸ்மவேலர்கள், அடுத்தது போத்திபாரோட வீடு, அடுத்தது போத்திபாருடைய மனைவி. இப்ப ஜெயிலு. எதிரிகளுடைய கூட்டம் தான் பெருகிறது, ஆனால் கர்த்தர் அவனுடைய கூட இருக்கிறார். 2 வருஷம் ஜெயிலில் இருக்காருங்க. எத்தனை வருஷம் இருக்க போறாரு? 2 வருஷம். இந்த 2 வருஷத்தில் ஒரு விஷயம் நடக்குது. எவ்வளோ சோர்ந்து போயிருந்திருப்பார். நமக்காவது அட்லீஸ்ட் ப்ரே பண்ணுறதுக்கு இத்தனை பேராது இருக்கிறோம். யோசேப்பு தனி மனிதன். ஏன் பைபிளில் உள்ள லீடர்ஸ், பைபிள் உள்ள ஜாம்பவான்கள், பிப்ளிக்கல் ஹீரோஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னா, தனி மேனாக அந்த சிங்கம் நின்று ஜெயிச்சிக்குது. அது எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், மோசேவாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும். நம்ம கூட்டத்தோடு இவ்வளோ பேர் இருந்தவங்க கூட விசுவாசத்துலேருந்து விழுந்துடுறோம். நமக்கு ஜெபிக்க லீடர்ஸு, பாஸ்டர்ஸு, ப்ரேயர் பண்ணுறவங்க கூட நின்று என்கரேஜ் பண்ணும்போதே நம்ம விழுந்துக்கினே தாங்கிறோம். அவங்கள தூக்கி பிடிச்சி முதுகு வலிகளி சுலுக்கிக்கிட்டு போகிற வரைக்கும் கூட விழுந்துருவோம். அப்புறம் அவங்க போன பிறகு நம்ம விழுந்தே கிடப்போம். இல்லை, தேவர் வெரி மச் பவர்ஃபுல். தனி மனிதனாய் அந்த சிறையில் இருக்கிறான், இஜிப்சியன் பிரிசன். அப்போ ஒன்று நடக்குதுங்க. இப்போ நம்ம 40ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இதில் யோசேப்புக்கு மட்டும் கனவு இல்லை, வேறு யாருக்கோ கனவு வருது. நான் யாருக்கெல்லாம் கனவு வருது கை தூக்குங்கண்ணே. எல்லாரும் தூக்குனீங்க. எனக்கு மட்டும் கனவு வரல, எல்லாருக்கும் கனவு வருது. நீங்கள் ஜெபிக்கிற ஒரு மகளாய் இருப்பீர்கள் என்றால் மற்றவர்களுடைய கனவுக்கு கூட பதில் சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அங்கே 2 பீப்புளை மீட் பண்ணுறான். அவன் 41:10 ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ. கொஞ்ச நாளாக அதை பேசியிருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி நமக்கு எடுத்ததும் சகாயம் வேணும். நான் வேணும் எடுத்ததுமே ஹெல்ப் பண்ணுறேன் ஆண்டவர். எனக்கு பைக் ஓட்ட தெரியாது, இருந்தாலும் பைக் கொடுத்துருந்தேன். ஏன்னா ஓட்டிக்கிட்டு இடிப்பட்டு உதப்பட்டு ஒடிச்சு போட்டு வந்துடுறேன். பைக்கு தள்ளுறது கூட தெம்பில்லை. என்னை பலப்படுத்தாத ஆண்டவரே, என்னத்தை கொடுத்துரு. எதுங்க செய்யணும்? பைக்கு தள்ளுறதுக்காக தெம்பு வந்த பிறகு பைக் வாங்கி தருவீங்க. நீங்கள் சொல்லுங்களேன். எக்ஸாம்பிள் பைக்கு தான். பைக்கு தள்ள தெம்பு இல்லாதவனுக்கு பைக்கு கொடுப்பீங்களா? இல்லை தெம்பு வந்த பிறகு கொடுப்பீங்களா? அதனால் கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, வெயிட் பண்ணி நான் உன்னை பலப்படுத்துகிறேன். எத்தனை பேர் ரிசீவ் பண்ணிக்க போகிறீங்க? நான் உன்னை பலப்படுத்திடும் போது எத்தனை பேர் பலப்படுத்திக்க போகிறீங்க? நமக்குள்ளே என்ன தெரியுமா, சாத்தான் சொல்லுவான், நீ பலமாக இருக்க. எப்படி இருக்க? அந்த பைக் நம்ம மேலே விழுந்தா தான் தெரியும் நம்ம பலமாக இருக்கிறோமான்னு. கிக் பண்ண முடியுமா உங்களால் என்ஃபீல்டை? நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், டிவிஎஸ் சாம்பர் நீ கிக் பண்ணுறா பார்க்கலாம். அது அப்போல்லாம் ஏறி உட்காந்து சைக்கிள் மாதிரி பெடல் பண்ணும். அதை ஒரு சுற்ற முடியாது என்னால். போடா, இதை முதல்ல சுத்த கற்றுக்கோ அப்படின்னாரு. பலம் அவசியம். சொல்லுங்கள், ஐ நீட் ஸ்ட்ரென்த். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஐ நீட் ஸ்ட்ரென்த். பாய்ஸ் லிசன் டு மீ, ஐ நீட் ஸ்ட்ரென்த். சத்தமாக, ஐ நீட் ஸ்ட்ரென்த். என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு வசனத்தை சொல்ல பாருங்க. தம்பி கண்ணு கலங்கிருச்சு. ஆமாடா, ஏசப்பா உன்னை முதல்ல பலப்படுத்தணுன்றாரு. எல்லா பலமும் வாங்கிக்கோ, அப்புறம் ஹெல்ப் வாங்க. பலம் இல்லாமல் உங்கள் கையில் பணம் வந்துச்சுன்னா மோசமாக விழுந்துருவேன். கர்த்தர் அவனை நடத்துவாராக, உங்களையும் நடத்துவாராக. லெட் ஹிம் லீட் யூ. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க? யோசேப்போட கனவே பலிக்கலை. அங்கே 2 பேருக்கு கனவு. ஒருத்தன் வந்து பேக்கர், சுயம்பாகி என்று வேதம் சொல்லுகிறது. 40ஆம் அதிகாரத்தை வச்சுங்க, ஜெனிசிஸ், ஆதியாகமம். சுயம்பாகி, பேக்கர். ராஜாக்கு புல்கா போட்டு தரவன், ராஜாக்கு நான் போட்டு தரவன், राजा को चपाती बनाने वाला, राजा को खाना खिलाने वाला சாப்பாடு ராஜாக்கு சப்பாத்தி போடுறவன். ஹி இஸ் அ பேக்கர், சீஃப் பேக்கர். அவன் ஒரு கனவு கண்டான். பானபாத்திரக்காரன் அவன் ஒரு கனவு காண்கிறான். முதல்ல 2 பேரும் மாற்றி கனவுகள் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈஜிப்ட் ஹஸ் காட் லாட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். எகிப்தில் வெறும் மந்திரவாதிகள் இருக்கிறதுனால ஊரெல்லாம் போய் ஆளுக்கு கனவுங்க மாற்றி சொல்லிக்கிறது தான் வேலை. அதான் சொன்னேன், மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிற ஊர் அது. உண்மையில் காய்க்குமான்னு தெரில, ஏமாத்துற ஊர், அப்படி தான் அர்த்தம். இப்படி சொல்லுகிற ஊர். இவன் முதலாவதாக அந்த
அந்த பானை பாத்திரக்காரன், கப் பேரர். ராஜா கையில், ராஜாக்கு என்னத்தை கொடுக்குறவன்? ஜூஸ் கொடுக்குறவன். அவன் தன் கனவை வந்து சொல்லுகிறான். யோசேப்பு, நான் ஒரு கனவு கண்டேன். 3 ஒரு திராட்சை செடியிலேருந்து 3 கொடிகள் வந்து அதில் பூக்கள், காய்கள், பழங்கள் எல்லாம் வருகிறது. நான் அதை பிழிந்து பார்வோன் கையில் கொடுக்குறேன். ராஜா என் கையில் வாங்குறாரு. இதுதான் கனவு, வந்துக்கினே இருக்குது. யோசேப்பு சொன்னான், 3 கிளைகள் என்பது 3 நாள். 3 நாளுக்குள்ளாக ராஜா உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு உன் கையில் திராட்சை ரசம் வாங்கி குடிப்பார்னு சொல்கிறான். இது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்டர்பிரிட்டேஷன். தன் கனவுகள் மாத்திரமல்ல, பிறருடைய கனவுகளிலே வெற்றி அடைவதற்கு இவன் காரணமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் சொல்கிறத கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா மற்றவர்களை அவருடைய கனவுகள் அடைவதற்கு, அவருடைய வெற்றி அடைவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். இதை கேட்டுட்டு இந்த பேக்கர் வரான், சீஃப் பட்லர். அவன் வந்து சொல்கிறான், நானும் ராஜா கிட்ட தான் வேலை செஞ்சேன், அவனை மாதிரி தான். நான் சீஃப் பட்லர், அவன் சீஃப் கப் பேரர். அவன் ராஜாவுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறவன், நான் ராஜாவுக்கு சாப்பாடு பரிமாறுகிறவன். நான் ஒரு கனவு கண்டேன். என் தலையில் பேஸ்கெட் இருந்துச்சு, 3 பேஸ்கெட் இருந்துச்சு. அதில் அப்பங்கள் இருந்தது. அதனால் தெரில, பறவைகள் வந்து பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. கனவு கண்டேன். யோசேப்பு சொல்லுகிறான், இன்னும் 3 நாள் கழித்து உன் தவறு கண்டுபிடிக்கப்பட்டு ராஜா உன்னை தூக்கிலிடுவான், உன் மாம்சத்தை பறவைகள் பட்சிக்கும் அப்படின்னு சொல்கிறான். 2மே நடந்துருச்சிங்க 3 daysல. ஆமென். See how spiritual the man was. See how he was connected with God. ஒருத்தருக்கு நல்ல செய்தி, இன்னொருத்தருக்கு துர்ச்செய்தி. நான் யோசிக்கிறேன், அந்த சீஃப் பட்லர் வந்து யோசேப்பு காலில் விழுந்து இந்த கனவை சொல்லித்தரார, அந்த கடவுளுக்கு என்னை காப்பாற்றுன்னு ஜெபம் பண்ண கேட்டுதான் கண்டிப்பாக யோசேப்பை காப்பாற்றிருப்பார். he was not willing. கெட்ட செய்தியும் வருகிறது, நல்ல செய்தியும் வருது. முடிஞ்சிங்க. 2 years. சீஃப் பட்லர் இறந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2 வருஷம். அந்த சீஃப் கப் பேரர் ராஜா கையில் டியூட்டி ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆன பிறகு யோசேப், லிசன் பண்ணுங்க, யோசேப்பினுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பார்வோனுக்கு ஒரு கனவு கொடுக்கிறார். ஆமென். திஸ் இஸ் அவுட் சைட் அவர் ரியான். நான் இன்னைக்கு ஒன்று பண்ணுவேன், நான் தெரியுமா, உன் கனவுல வருவேன் அப்படின்னு சொன்னேன்னா வந்துடுவேனா? நான் எல்லாம் மூவியில் தான் நடக்கும், நிஜத்தில் நடக்காது. கர்த்தரால் மாத்திரம்தான் he can speak through visions. ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய கனவுகள் பலிக்க வேண்டும் என்பதற்காக இதோ பார்வோன் பார்க்க போகிறான். ஒரு கனவு, ஒரு சொப்பனம். நம்ம இப்போ 41st சாப்டருக்கு வந்துட்டோம். 41st சாப்டரில் பார்வோன் படுத்து உறங்குகிறார். அந்த கண்ட்ரியோட கிங் பேரோ படுத்து உறங்கும் போது பேரோ ஒரு கனவு காண்கிறார், பார்வோன் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுல 7 புஷ்டியான பசுக்களை பார்க்கிறார். ஆமென். ஈஜிப்சியன் வந்து நைல் நதியை கடவுளாக வணங்குவாங்க. அவங்க நைல் நதியோட கோர்ஸ் எந்த மூலையில் போதோ அந்த மூலையை பார்த்து அங்கேருந்து கடவுள்கிட்டேருந்தே தண்ணி வருதுன்றாங்க. அன்றைக்கி ஆப்பிரிக்கா கண்டத்தை அவங்க ஃபுல்லாக நடக்கலை. ஈஜிப்டுக்குள்ளே நைல் நதி வரதுனால எங்கேருந்து வருதுன்ட்டாங்க? கடவுள்கிட்டேருந்து வருதுன்னு. அந்த நைலில் இருந்து 7 புஷ்டியான பசுக்கள் வருது. ரொம்ப சந்தோஷம். எங்கள் நைல் தாய் என்ன கொடுக்குறாங்க? புஷ்டியை தராங்கன்னு நினச்சிட்டே இருக்கும்போது அவலட்சணமான 7 பசுக்களும் நைலில் இருந்து தான் வருகிறது. இந்த அவலட்சணமான 7 பசுக்கள், புஷ்டியான 7 பசுக்களை பட்சித்து போட்டது என்று இங்கிலீஷ் தமிழ் வசனம் சொல்லுது. ஆமென். ஆமாம். அதாவது என்னன்னா, 7 பசுவை 7 நரி வேட்டையாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கடித்து கோதறி சாகடித்து விட்டது. ராஜா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். இந்த சவுண்டோட, ரியாலிட்டியோட ஒரு கனவு, அதுங்க சண்டை போடுறத பக்கத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு இல்லை? அப்பேற்பட்ட ஒரு கனவு. ஒவ்வொரு அவலட்சணமான பசுவும் புஷ்டியான பசுவை அடித்து கொள்கிறதை கனவாய் பார்க்கிறான். பார்த்துட்டு திரும்பியும் தூங்கும்பொழுது ஒரு கதிரை பார்க்கிறான். அதிலிருந்து ஒரு சாவியான ஒரு கதிரை பார்க்கிறான். அதில் 7 மணிகள் தோன்றி அது நிற்குது. அடுத்ததில் அதே மாதிரி ஒரு கதிர் பார்க்குறான். செழுமையும் நிறைமேனியுமான 7 இருக்குது. அடுத்தது சாவியான பதரான 7 வருது. தீஞ்சு போயிருக்கிற 7 பதர் போல் இருக்கிற அந்த மணி, அந்த கோதுமை மணி நல்லா இருப்பதை என்ன பண்ணிருச்சு? திரும்பி பட்சித்து போட்டது. இந்த கனவை கண்டு பயத்துடன் ராஜா எழுந்திருக்கிறான். எல்லா சாஸ்திரிகளையும் வர வைக்கிறான். எல்லா விதமான ஜோஷியரையும் வரவழைக்கிறான். யாராலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லவே முடியவில்லை. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், இப்போ ஹெல்ப்புக்கு யார் தான் வரணும்? யோசேப்பு. யார் மூலமா வருவார்?
பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான், ராஜாவே, இது ஜோசியர்களால் வழி சொல்ல முடியாது. என்னிடம் ஒருவன் இருக்கிறான், அவனே சொப்பனக்காரன். அவன் கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தின் வாயிலாக நடந்து கொண்டிருக்கிறான். அவன் உன்னை காப்பாற்றுவான் என்று கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான். இன்றைக்கி கர்த்தரோட பிளானில் நீங்கள் இருந்தீங்கன்னா, கர்த்தரோட சொப்பனத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, பல பேரோட சொப்பனத்துக்கு சொல்யூஷனாக நீங்கள் மாறுவீர்கள். How many want to have this blessing? எத்தனை பேருக்கு இது வேணும்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது வேணும்? திருச்சபையே, எத்தனை பேர் இது விசுவாசிக்க போகிறீர்கள்? எத்தனை பேர் இது எனக்கு வேண்டும் ஆண்டவர் என்று கேட்க போகிறீர்கள்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்க போகிறீர்கள் எனக்கு வேண்டும் என்று? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து இதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜோசப்பை நைட்டாக கூப்பிட்டு கொண்டு போகிறார்கள். ஹேர் கட்லாம் பண்ணி ஸ்மார்ட் ஆக்கி ராஜா முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. ராஜா தன் கனவை சொல்லுகிறான். கனவுக்கு பதிலை யோசேப்பு சொல்லுகிறான். 7 பசுமையான பசுக்கள் என்பது, 7 கொழுமையான பசுக்கள் என்பது 7 வருஷம். 7 வருஷம் எகிப்தில் நல்ல விளைச்சல் இருக்கும். அடுத்த 7 வருஷம் அவலட்சணமான பசுக்கள் என்று பஞ்சமுள்ள 7 வருஷம். இந்த முதல் 7 வருஷத்தில் இருந்த செழுமையெல்லாம் அடுத்த 7 வருஷத்தினால் அழிக்கப்பட்டு உன் தேசமே அழிந்து போய்விடும். இது நடப்பது உறுதி. கர்த்தர் இதை உறுதியாக நடத்துவதனால்தான் 2 முறை கனவு கண்டிருக்கிறீர் என்று சொல்ல சொல்யூஷன் கொடுங்க என்று யோசேப்பிடம் கேட்க, விவேகமுள்ள ஒருவனை தெரிந்து கொள். ஆமேன். ஞானமுள்ள ஒருவனை தெரிந்து கொண்டு, ஆமாம், பஞ்ச காலத்தில் இவைகளை காப்பாற்றுவதற்காக அவனை என்ன பண்ணோம்? வைத்திருந்து விவேகமுள்ள 33ஆம் வசனம். ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவார். 7 வருஷம் முதல்ல நல்லா இருக்கும், அடுத்த 7 வருஷம் வாழணும். அதுக்கு பிளான் என்ன? என்ன இங்கே பாருங்க, எத்தனை வருஷம் சம்பாரிச்சிருக்கீங்க? திடீர்னு சம்பாத்தியெல்லாம் நின்று போயிருக்கா? அப்போ முன்னாடி சேர்த்ததெல்லாம் எங்க? அப்போ நம்ம விவேகமாக நடந்துக்கலன்னு அர்த்தம். சும்மா லிசன் பண்ணுங்க, சிம்பிளாக பேசலாம் பைபிள் பிரகாரம். எத்தனை வருஷம் உங்கள் கையில் காசு ரொட்டேஷன் ஆச்சு? ஐயா, நான் பார்க்காத கோடியா, நான் பார்க்காத செயினா, நான் பார்க்காத காரா, நான் பார்க்காத பங்களாவா? ஓகே, உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன். எத்தனை வருஷம் இருந்துச்சு? 7 வருஷம், 6 வருஷம், 3 வருஷம். இப்போ என்ன காலம்? பஞ்ச காலம். என்ன பண்ணீங்க? அதை கரெக்டாக இல்லையா? என்ன பண்ணீங்க? எகிப்தில் வந்த விளைச்சலை எல்லாத்தையும் சாப்பிட்டுருந்தாங்கன்னா என்ன இருப்பாங்க? ஜோசப் சொல்கிறாரு, யூ நீட் டு சேவ். சொல்லுங்கள், உங்களை பார்த்து, நீ நாளைக்காக சேர்த்து வைக்கணும். சொல்லுங்கள், சாப்பிட்றக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சேர்த்து வைக்கணும். ஏன் சொல்ல மாட்டீங்க? நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்கள், ஐ நீட் டு சேவ் ஃபார் டுமாரோ. திஸ் இஸ் ஜோசப்ஸ் பிரின்சிபல். யோசேப்போட பிரின்சிபல் என்ன தெரியுமா? நாளைக்காக நீ சேர்த்து வைக்க வேண்டும். இன்னைக்கு நான் கேள்விகள் ஆண்டவர் கேட்குறாரு, நாளைக்காக சேர்த்து வைக்கணும். விவேகமுள்ள மனுஷனை தேடி எகிப்துக்கு அதிகாரியாக்கு. விட்டுட்டீங்களா? அந்த 7 வருஷம் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த 7 வருஷம் நல்லா செத்து போயிடுவான். அதற்காக ஒன்றும் கர்த்தர் அழைக்கவில்லை. உங்கள் தரிசனத்தில் சேவிங்ஸும் இருக்கிறது என்பதை கர்த்தர் சொல்லி கொடுத்தார். ஏன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? பாஸ்டரையா நீங்கள் எங்களை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குன்றீங்களா? இல்லை, கர்த்தர் ஏதோ நமக்கு ஞானத்தை சொல்லித்தரார். இன்றைக்கி இந்த செய்தி கேட்ட பிறகு திரும்பி நாமளாகவே போனோம்னா நம்ம வாங்குகிற அடியெலாம் உறுதி. நம்ம யோசேப்பாக போனோம்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம். எகிப்தினுடைய பிரதம அமைச்சனாய் மாறுகிறான். ராஜா என்ன தெரியுமா சொன்னார்? 39ஆம் வசனத்தில், யோசேப்பு உன்னை போன்று விவேகமுள்ள ஞானமுள்ள வேறொருவனை நான் காணவில்லை, நீதான் இந்த பதவியை எடுத்துக்கொள் என்று நைட்டா தன் பதவியை யோசேப்புக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. தன் பதவியை யோசேப்புக்கு கொடுக்கிறான். இன்றையிலிருந்து இந்த நாட்டை நான் ஆள மாட்டேன், யோசேப்பு ஆளுவான். Let us think about the killing phase. சாத்தான் ஸ்டார்டிங்லேருந்து அந்த குழந்தைய 17 வயசுக்கு முன்னாடி கண்ட கனவுலேருந்து சாகடிக்கணும். இன்றைக்கு 30 வயதில் நிற்கிறான். நேற்று நைட்டு வரைக்கும் இவனை சாகடிக்கணும். இன்னையிலிருந்து சாகாதபடி இவன் காப்பாற்ற போகிறான். அன்னைக்கு கர்த்தர் யோசேப்பை எழுப்பவில்லை என்றால் எகிப்து ஃபுல்லாக அழிஞ்சிருக்கும். அந்த 7 வருஷத்தில் இஸ்ரவேல் ஃபுல்லாக அழிஞ்சிருக்கும். சுற்றி உள்ள நாடுகள் எல்லாம் அழிஞ்சிருக்கும். அன்றைக்கி இஸ்ரவேல் கிடையாது, 72 பேராக தான் இருந்தாங்க. எல்லாரும் அழிந்து போயிருந்திருப்பார்கள். அத்தனை பேரையும் காப்பாற்ற ஒரு இரட்சகனாக கர்த்தர் அவனை எழுப்பினார். ஆமேன். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உங்கள் கனவில் ஒரே ஒரு குறை தான் இருக்குது.
ஜீசஸ் இல்லை. ஜீசஸ் வந்தார்னா உங்கள் ஃப்ளாப்லாம் விக்ட்ரியாக மாறும். சாத்தான் காட்டுறதுலாம் வெறும் ஏட்டு சுரக்காய். ஏவாளை பார்த்து சொன்னான், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல, ஆமாம், இதை சாப்பிட்டேன்னா நீ அவர் போலவே மாறுவேன்னு அவளுடைய கனவில் மண்ணை அள்ளி போட்டான். ஏவாள் ஆசைப்பட்டது ரைட்டாக தப்பா? தப்பு இல்லைங்க. ஆண்டவர் போல மாறணும். அதை யார் கையில் கேட்கணும்? யார் கையில் கேட்கணும்? யார் கையில் கேட்கணும்? 7 தலை 10 கொம்புக்காரங்களை கேட்பாங்களா? ஆண்டவர் கையில் கேட்கணுமா? நீங்கள் ஆசீர்வாதமாக வாழணும். யார் கையில் கேட்கணும்? சொல்லுங்கள். யார் கையில் கேட்கணும்? நீங்கள் பணக்காராக வாழணும். தப்பு இல்லை, ஆசை. யார் கையில் கேட்கணும்? உங்கள் கழுத்தில் கோல்டு செயின் வேணும். தப்பு இல்லை. யார் கையில் கேட்கணும்? சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு சொந்த வீடு வேணும். தப்பு இல்லை. யார் கையில் கேட்கணும்? உங்களுக்கு சொந்த வீடு வேணும். தப்பு இல்லை. யார் கையில் கேட்கணும்? உங்கள் பழைய பைக்கு புது பைக்காக மாறணும். தப்பு இல்லை. யார் கையில் கேட்கணும்? கரெக்டா? ஏஞ்சிக்கலாமா? ஆண்டவர் கையில் கேட்க போகிறோம். இன்றைக்கி நான் இங்கேருந்து போகும்போது யோசிப்பு போல் ரிட்டர்ன் ஆவேன். உங்கள் பேர் என்னவோ உங்கள் தரிசனத்தின் நடுவிலே கர்த்தர் வரட்டும். லார்ட், ஐ வாண்ட் யூ இன் மை ட்ரீம். எனக்கும் சொப்பனம் உண்டு, எனக்கும் கனவுகள் வரும். என் மகனே, கர்த்தருடைய சந்நிதியில் அர்ப்பணி. கர்த்தர்கிட்ட அப்படியே அர்ப்பணிக்கலாம். கண்ணை முடிக்கணும் பிள்ளைங்களா. உன் ஆசை என்ன? ஜீசஸ் கையில் ப்ரே பண்ணு. ஏசப்பா நிறைவேற்ற வல்லவராக. மகனே, உன் ஆசை என்ன? கண்ணை மூடிக்குங்க. உங்கள் ஒரு ப்ரேயர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். யோசிப்பு போல் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, யோசிப்பு போல் என்னை அர்ப்பணிக்கிறேன். யோசிப்பு போல் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். திருச்சபையே, நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளலாம். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லப் போகிறோம் ஆண்டவரை பார்த்து. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நிச்சயமாகவே ஆண்டவர் நல்லவர். நிஜமாகவே ஆண்டவர் வல்லவர். அவருடைய கரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம். இன்றைக்கு அவருடைய கரங்களை பிடித்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில எந்த பாதையில் நாம் நடந்து கொண்டிருந்தாலும் அவற்றை மாற்ற வல்லமை படைத்தவர். கரங்கள் என் ஆதாரமே. வல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. கர்த்தருடைய கரங்கள் நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. செகண்ட் ஸ்டான்ஸா சூப்பரா போது பாருங்க. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் நன்மையாய் முடியுமே. நீ
விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் எல்லாரும் சொல்ல போகிறோம், அவரை பார்த்து சொல்ல போகிறோம். கரங்கள் எண்ணாத, அவருடைய கரங்களை உறுதியாக பற்றி கொள்ளுகிற நேரம் இது. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் எண்ணாதாரமே. பள்ளி படிக்கிற பிள்ளைகள் பார்த்து சொல்லுங்க, நீர் நல்லவர். கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, நீர் நல்லவர். வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, நீர் நல்லவர் என்று. குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே சொல்லுங்களே, உங்க கரம் தான்ப்பா என் ஆதாரம், உங்களை மாத்திரம் தான்ப்பா நான் நம்பி இருக்கேன். I believe in you, Jesus. கரங்கள் என் ஆதாரமே. இயேசுவின் கரங்கள் என் ஆதாரம். சொல்லுங்க, அப்பாவோட கரத்தை பாருங்க. அப்பா, ஆதாரமே. கரங்கள், உம் கரங்கள், கரங்கள், கரங்கள். கரங்கள் என் ஆதாரமே. அப்பா, hope ஏ இல்லப்பா. சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது நான் தைரியம் இல்லாம போக போறேன். நீங்க இல்லைன்னா நான் தைரியமா போக முடியாது. என் கனவுகள் மண்ணோட மண்ணாய் போக வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. என் தகப்பனே, எனக்கு நீர் உதவி செய்தால் ஒழிய என் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. எனக்கு நீர் உதவி செய்தால் ஒழிய இந்த கடன் என்கிற இந்த சனியன் என்னை விட்டு போகாது. எனக்கு நீ உதவி செய்தால் ஒழிய இந்த வியாதி என்கிற சனியன் என்னை விட்டு போகாது. இந்த சாத்தான் என்னை விட்டு போகாது. என் தகப்பனே, என் தகப்பனே, கூப்பிடு மகனே, மகனே, இது கர்த்தருடைய ஆலயம். ஓரி பாஷதர பலபதர பலதி கரபலபதர பலதி ஓரி பலதி ஆந்தர பாக்கர பலபதர பலபாஷபர பலதி ஆந்தர பலபதர ஓரி பலதி அஷபர பலபர ஓரி பலபர பல ஓரி பாபா பா ஷேரே ரே 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 ஓரி கரபலபதர பலதி ஓரி பலதி அஷபர பலபர ஓரி கரபலபதர பலப ஓரி பலதி அஷபர பலதி ஆந்தர பல நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க. லிசன், லிசன் ப்ளீஸ். You need a higher power to achieve this. திரும்பி சொல்றேன், you need a higher power to achieve this. உங்களை விட ஒரு பெரிய சக்தி இறங்கினா தான் உங்க பிரச்சனைக்கு தீர்வு வரும்ன்றவங்க கூட கை தூங்க பார்க்கலாம். அதான் உங்க இயேசு. உங்க கனவு நிறைவேறினா அதான் இயேசு. எந்த சின்ன சக்தி கிட்ட போயிடாதீங்க, எந்த லோயர் பவர்ஸ் கிட்ட போயிடாதீங்க. யோசேப்பு 30 ஆண்டுகள் சூப்பர் பவர், ஸ்பிரிச்சுவல் பவர், உலகத்தின் ரட்சகர் இயேசுவோடு கூட இருந்து ஜெயித்தான் என்றால் அதே தான் உங்களுக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தனித்தனியாக பெற்றுக்கொள்ளலாம். ஓரி பல 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 பாஷபர பலதியா கரபல பதர in Jesus Christ. ஆமென். மகளே, உன் கனவுக்கு உதவி ஓரி பல 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 உன் கனவுக்கு ஓரி பல 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 உன் தலையை உயர்த்த உன் கர்த்தர் வருவார். உன் சத்துருக்கள் முன்பாக உனக்கு ஒரு பந்தியாய் ஆமென். உன் கர்த்தர் you are God, he is your Jesus. How many of you going to receive it? கையை விரிச்சு கேளுங்க. அப்பா, என் கனவு நிறைவேறணும். என்ன உங்க கனவு எனக்கு தெரியாது மகனே.
இவ்வளவு நாள் உங்க கனவுல உங்க கனவை நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆளை தேடிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சிங்க. அதான் இயேசு. 16 வயது சிறுவனை தொட்டு 30வது வயது வரைக்கும் காப்பாற்றி அவன் கனவை நிறைவேற்றினவர். இது உங்கள் அருகிலே இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறாரு. ப்ரே பண்ணுங்க. ப்ரே நாவ். நான் அப்படியே ஆண்டவரை தூக்கிச்சிட்டே இருக்கேன். ப்ரே நாவ். மகனே ஜெபம் பண்ணு. அந்த கனவுல நீங்க உங்க ஆண்டவர் சேர்ந்துருங்க. கம்பைன் ஆயிங்க. ஜீசஸை கூப்பிட்டுங்க. ஏசப்பா, என்னுடைய கனவு நிறைவேற நீ வரணும். நீங்க வாங்க. யூ ஆர் வெல்கம். உங்க கனவுல, உங்க நினைவுல, உங்க சரீரத்துக்குள்ள கூப்பிடுங்க. அப்பா, நான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். சிம்பிளா வாழணும்னு நினைக்கிறேன். என்னால முடியலையே, நீங்க வந்து காப்பாத்து. நிம்மதியா படுத்து தூங்கணும்னு பாக்குறேன், முடியல. அப்பா நீங்க வாங்க. அப்பா, எனக்கு ஒரு வீடு கூட சொந்தமா இல்லை, நான் கால் வைக்க இடம் இல்லை. அப்பா, எனக்கு உடம்பு ஒத்துக்கல. அப்பா, குடும்ப குழப்பம் எப்படி இருக்கு? இயேசு, இயேசுதான் உங்கள் கனவுகளில் உங்களுக்கு உதவி செய்ய வல்லப்போ வரப்போகிறார். Your dreams will be fulfilled. You have dream. You have dream. Jesus will fulfill. இயேசு அந்த கனவுகளை நிறைவேற்றி தருவாராக. கையை கூப்பிங்க பார்க்கலாம். அந்த கை பரலோகத்துக்கு நேரா வைங்க பார்க்கலாம். ஒரு கை உங்களுக்கு, ஒரு கை ஆண்டவருக்கு. மேல பார்த்து சொல்லுங்க, எனக்கு உதவி மேல இருந்து தான் வருது. உதவி மேல இருந்து தான். கீழே எங்க பாத்துறாதீங்க பிள்ளைங்களா. ஒரே ஒரு பையன் யோசேப்பு, ஹீப்ரு மொழி பேசுறவன். இஸ்மாயிலர்கள் கையிலும் அகப்பட்டான், அண்ணன் தம்பிங்க கையில் அகப்பட்டான். எகிப்தில் போய் அடிமையாய் வாழ்ந்து மேல மட்டுமே பார்த்து ஜெயிப்பான் என்றார். கண்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த இந்த மனப்பாட வசனமா வச்சுக்கங்க. ஆதியாகமம் 41:39. 16 வயசுல அடிச்சு துரத்தப்பட்ட அந்த புள்ள 30வது வயதுல அன்னைக்கு வேர்ல்டு சூப்பர் பவர் ஈஜிப்ட் தான். அதுல நம்பர் 1 மேன், உலகத்துல நம்பர் 1 தலைவன் பார்வோன் தான். அவன் சொன்னான், இந்த அனாதையை பார்த்து, இந்த ஏழையை பார்த்து, உன்னை போல் விவேக் ஞானம் உள்ள வேறு ஒருவன் இல்லை. இன்னைக்கு உங்க பிளான்ல ஜீசஸை சேர்த்துங்க. இந்த நல்ல பேர் உங்களுக்கு வரும். உங்களை அவமதித்தவர்கள் சொல்வார்கள், உங்களை ஏழைப்படுத்தினவர்கள் சொல்வார்கள், உங்கள் கர்த்தர் உங்கள் தலையை
உயர்த்துவார். உங்கள் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் சொப்பனத்தை நிறைவேற்றும்படி செய்வார். உங்கள் கனவுகள் நிறைவேறும்படி செய்வார். You have a partner. You have a partner. You have partnership with Christ. You have a partner called Jesus. Now you have partnership with Christ. கஷ்டத்தில், ஆபத்தில், கண்ணீரில், அனாதையாக இருக்கும்போது அழைத்த தேவன் உங்களை நடத்துவாராக. ஷாலோம். ஆண்டவருக்கு கோடி நன்றி. கர்த்தர் கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul.